அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 923 ஏஐ பத்தி ஒரு பார்வை. ஆக்சுவலா ஏஐ சின்ஸ் 1943 வாட் வில் பி டுமாரோ. டைட்டில் சும்மா அப்படி போட்டிருக்கோம். 1943ல இருந்து ஏன் போட்டோம்னா 1943ல இந்த வார்த்தை பேசப்பட்டு வந்தது அப்படின்றதுதான். அதுக்காக தான் ரொம்ப நாளா ராமு சார் வந்து நான் சாட் ஜிபிடியோட ரொம்ப உறவாடிட்டு இருக்கேன், க்ளோஸா இருக்கிறேன். நிறைய எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உறவாயிடுச்சு, ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படின்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதை பத்தி அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசணும்னு இருந்தாரு. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு ஏஐ புக் ஒன்று வாங்கி வச்சிருந்தேன், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓவராலா ஒரு இந்த சப்ஜெக்ட் ஏன்னா நான் எனக்கு 1986ல இருந்து நான் கம்ப்யூட்டரோட ஒரு தொடர்புல இருக்கிறேன். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல 3 ஏரியா. ஒன்று வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, ரெண்டாவது யோகா, மூணாவது வந்து நம்ம சைக்காலஜி. இந்த மூணும் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியால இந்த மூணுலயும் வந்து கொஞ்சம் நிறைய இன்வால்வ் ஆவேன். பட் யோகால வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இதுல நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து யோகால கொஞ்சம் லிமிட்டா தான் வச்சிருக்கேன். அதுல சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன், சில விஷயங்களை எடுத்துக்கிட்டேன், தேவையானது மட்டும் எடுத்துட்டேன். தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்குண்டான ரீசனும் நான் அது மூலியமா என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் நிறைய கொஞ்சம் அப்படி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. அது இப்ப சப்ஜெக்ட் கிடையாது. இப்போ வந்து நமக்கு வந்து ஏஐ பத்தி தான் நம்ம பேச போறோம். அந்த தொடர்ந்து நான் கம்ப்யூட்டர்ல இருக்கிறதுனாலயும் நான் வெப்சைட் டிசைனர். ஆக்சுவலா நான் ஐம் டூயிங் வெப்சைட் டிசைனிங் கொடுக்குறேன், பல கம்பெனிக்கு வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுக்குறேன், காலேஜஸ்க்கு வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுக்குறேன், இண்டிவிஜுவலா வெப்சைட் டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்வால்விங் வெப் டெக்னாலஜியோட டோட்டலா நான் எப்பயுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த ஏஐ பத்தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்பப்போ ஏதாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கிறது உண்டு. அதனுடைய இன்ஃபர்மேஷனும் அப்போ உள்வாங்கிறது உண்டு. ஸோ அப்படி வாங்கும் போது தான் லாஸ்ட் டைம் வந்து நம்ம சாட் ஜிபிடி பத்தி 2022 ஜனவரியில பேசணும். அப்போ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு ரவுண்டு பேசணும். என்ன சாட் ஜிபிடி என்ன வந்திருக்கு, எது என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட எப்படி வந்திருக்கு, இது என்ன ஓப்பன் சோர்ஸ் என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசினப்ப அந்த ஓப்பன் சோர்ஸ்ன்றது இலான் மஸ்க் இவங்க எல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அது அந்த டீட்டெயில்ஸ் பேசணும். அது என்ன பண்ணுது சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரசன்டேஷன் எப்படி கொடுக்குறது, இமேஜ் டிசைன் பண்ணி எப்படி கொடுக்குறது, இதெல்லாம் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் இருந்ததுனால இப்போ வந்து நம்ம என்ன பேச போறோம்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த டெக்னாலஜி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது, என்னென்ன நமக்கு தெரிஞ்சது ஏஐ அப்படின்னா சாட் ஜிபிடி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ மைக்ரோசாஃப்ட்ல என்ன லான்ச் பண்ணியிருக்கான், இவங்க ஐபிஎம் என்ன லான்ச் பண்ணியிருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விஷயங்கள் லான்ச் பண்ணியிருக்கு. அதை தவிர நிறைய கம்பெனிஸ் நிறைய இது விஷயம் இந்த ஏரியால நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணிங்க. எல்லாமே சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், எல்லாமே ஏஐ ப்ராடக்ட், எல்லாமே லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டேஷன் தான். இது ஏஐ என்ன முதல்ல நமக்கு தெரியும். ஏஐன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருந்து தெரியும். பட் இட் இஸ் மிமிக் ஹியூமனோட மைண்ட்ல நமக்கு மிமிக் பண்ணி நம்ம என்னெல்லாம் எப்படி சிந்திக்கிறோம், ரீசனிங்கா லாஜிக்கா எப்படி சிந்திக்கிறோம்ன்ற விஷயத்த வந்து மிஷினையும் செய்ய வைக்கிறது தான் இது. மிஷின்னா இட் இஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுக்கு தான் வரும் வச்சுக்கீங்களேன். ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ அந்த ஏரியால வந்து ஏஐ பத்தி வந்து நம்ம என்னெல்லாம் இருக்குது, இப்ப எங்க ஆரம்பிச்சது, இதனுடைய வார்த்தை எப்ப ஆரம்பிச்சது, எப்ப சிந்திக்க போறாங்கன்னு ஒரு ஓவரால் ஐடியா, என்ன டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு, எங்க போகுது, இதுதான் நான் கொடுக்க போற ஒரு ப்ரெசன்டேஷன். இதுக்கு ஒரு பிபிடியை ரெடி பண்ணியிருக்கேன் நான். அந்த பிபிடியில இருந்து நம்ம வச்சுட்டு ஒரு ரவுண்டு அப்படியே பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிஸ்கஷன்ல கொண்டு வரலாம். உங்க கேள்விகள் நிறைய கேட்கறது இருந்தா கேட்கலாம். நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன், அந்த இதுவும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நான் பிபிடி அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு நம்ம இப்ப டீட்டெயிலா நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலா அதுல இருந்து நம்ம இப்போ பார்க்க போறது வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை முன்னாடி நம்ம ஃபீட் பண்ணி நம்ம மெசேஜ் கொடுத்து நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கணும். இப்போ வந்து
அதையே சிந்திக்க வைக்கிறதுக்கு, அதையே யோசிக்க வைக்கிற, அது கேள்வி நம்ம பேசுற மாதிரி அதை பேச வைக்கிற அந்த டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. கூகுள் நம்ம எதனா தேடணும், இதெல்லாம் நமக்கு தேவைன்னா என்ன பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி பாத்தீங்கன்னா, கூகுள்ல போவோம், கூகுள்ல டைப் பண்ணுவோம், கூகுள் வந்து என்ன வேணுமோ அதை வரிசையா கொடுத்துரும். எங்க என்ன கொடுக்கணும்னா அதுக்கு எழுதியிருக்கிற, அதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதிருக்காங்க, கோடிங்ல அல்காரிதம்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த அல்காரிதம் வந்து என்ன கேட்டா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு அல்காரிதம் எழுதிருக்காங்க. அந்த அல்காரிதம் பிரகாரம் என்னென்ன வெப்சைட்லாம் இருக்குதோ அதை எடுத்து கொடுத்துரும். இப்ப ஸ்டீஃபன் ராஜ் பத்தி சென்னையில இருக்கு, மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்னா மைண்ட் யுவர் மைண்ட்ல இந்த மாதிரி விஷயம் அப்படின்ட்டு நம்ம என்ன வெப்சைட் பண்ணிருக்கோமோ மைண்ட் யுவர் வெப்சைட்டும், அப்புறம் இது நம்மளோட யூடியூப் சேனல்லையும் கொடுத்துரும். அதுல இருந்து நம்ம எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம், லிங்க்டின்ல இருந்ததுன்னா கொடுக்கும், இன்ஸ்டாகிராம்ல இருந்ததுன்னா கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வெப்சைட் டீடைல்ஸை கொடுக்கும், என்னென்ன வீடியோஸ் கொடுக்கும், இதெல்லாம் நமக்கு வரிசையா வந்துடும். மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ்னு போட்டோம்னா, இதே வெறும் மைண்ட் யுவர் மைண்ட்னு போட்டோம்னா என்ன வரும்னா அது ரிலேட்டடா என்னெல்லாம் யார் யார் மைண்ட் யுவர் மைண்ட்னு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுல எந்த சைட்டு வந்து ரொம்ப அதிகமா வியூவா இருக்கோ அந்த சைட்டை மட்டும்தான் அது முதல்ல கொடுக்கும், அதுக்கப்புறம் கொடுக்கும். இது பிரகாரம் அல்காரிதம் எழுதியிருந்தாங்க. இந்த அல்காரிதம் தான் வந்து நமக்கு வந்து பேஸ் பண்ணி நமக்கு சர்ச் இன்ஜின் இல்ல, இட் இஸ் கால்ட் சர்ச் இன்ஜின், நம்ம சர்ச் பண்ணா கொடுக்கும். பட் இப்ப என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, நம்ம கேள்வி கேட்டா ஏஐ என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு மனுஷனை காப்பி அடிச்சு அது என்ன செய்யறான்னா மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றோம் அப்படின்ற வார்த்தையை ஸ்பெசிபிக்கா கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா கொடுக்கறதுக்கு ரெடி பண்ண ஒரு சிஸ்டம் தான் ஏஐ. இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு வந்து எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா நம்ம ஒரு கொஞ்ச காலமாவே நமக்கு தெரியாது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டிராவல் பண்ணிட்டு வரோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. இது எப்போ வந்தது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. என்னெல்லாம் டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ நம்ம டோட்டலா கம்ப்யூட்டர் டெக்னாலஜில வந்து ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்தது, இன்டர்நெட்ல இருந்து மொபைல் டெக்னாலஜி வந்தது, இன்னைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜிக்கு மாறிட்டோம். இப்போ டோட்டலா இன்னைக்கு வந்து we are in ஏஐ எரால இருக்கிறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எரால இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா 1943ல வாரன் மெக்காலத் அண்ட் வால்டர் பிட்ச் அப்படின்ற இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மாடல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டிபிஷியல் நியூரான்ஸ் அப்படின்ற ஒரு மாடலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் நியூரான்ஸ்ன்றது நம்ம ஹியூமன் நியூரான்ஸ் மாதிரி ஆர்டிபிஷியல் நியூரான்ஸ், அங்கிருந்து தான் அந்த வார்த்தை பொறுப்பு இருக்கு, அங்கிருந்து தான் அந்த ஐடியாவே பொறுப்பு இருக்கு. இந்த அதை பேஸ் பண்ணி தான் இங்க வந்து நமக்கு ஹிஸ்டரியை தொடங்குது. ஹிஸ்டரி தொடங்கும் போது எங்க இருந்து வருது, 1943லயே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்றான் நமக்கு. 1949ல அதுக்கப்புறம் வந்து டொனால்ட் எப்ன்றவர் வந்து அப்பதான் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அப்டேட் பண்றாரு. அப்டேட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி இந்த கனெக்ஷன் பிட்வீன் த நியூரான்ஸ், ஒவ்வொரு நியூரான்ஸ்க்கும் கனெக்ஷன், ஏதாவது இந்த ஆர்டிபிஷியல் நியூரான்ஸை அந்த கனெக்ஷனோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றாரு, அப்டேட் பண்றாரு. அதுக்கப்புறம் 1950ல வந்து ஆலன் டியூனிங் அப்படின்றவர் பப்ளிஷ் பண்றாரு, கம்ப்யூட்டிங் மிஷினரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் பப்ளிஷ் பண்றாரு 1950ல. 55ல ஆலன் நியூவெல் அப்படின்றவரும் ஹெர்பர்ட் சீமன் அப்படின்றவரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்றாங்க, அந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா லாஜிக் தியரிஸ்ட் அப்படின்ற ஒரு தியரியை கிரியேட் பண்றாங்க. அப்போ வந்து 1953 இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு பார்த்தோம்னா 38 ஒரு 38ல இருந்து ஒரு 52 மேத்தமெட்டிக்கல் தியரம்ஸை வந்து சால்வ் பண்ணி கொடுத்தது. 1956ல தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்டே காயின் பண்ணப்படுது. யார் காயின் பண்றதுனா ஜான் மெக்கார்த்தி என்றவங்க தான் ஒரு அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், அவங்க காயின் பண்றாங்க இந்த வேர்டை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்டை வந்து 1956ல காயின் பண்றாங்க. 1966ல வந்து ரிசர்ச்சர் இந்த வந்து டெவலப் பண்ணி அல்காரிதம் எழுதுறது 96ல எழுதுறாங்க. இந்த அல்காரிதம் வந்து ஜோசப் வைசன்பர்க் அப்படின்றவர் வந்து இந்த அல்காரிதம் எழுதி இதுல வந்து ஃபர்ஸ்ட் சாட்பாட்டை அப்ப கொண்டு வராரு. இது which is named as எலிசா அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் சாட்பாட். அப்போ 1972ல ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஹியூமனாய்டு ரோபாட் கண்டுபிடிப்பு வருது. யார் பண்றாங்கன்னா ஜப்பான் பில் பண்றாங்க. அதுக்கு வந்து வோபாட் 1 அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. 1980ல ஃபர்ஸ்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடந்திருக்கு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில வந்திருக்குது 1980ல. 97ல ஐபிஎம் டீப் ப்ளூ பீட்ஸ்
அப்படின்ற அந்த வேர்ல்டு கிளாஸ் சாம்பியன். யார் வேர்ல்டு கிளாஸ் சாம்பியன்? கேரி காஸ்பரோவை வந்து ஒரு மிஷின் இதுல செஸ்ல தோக்கடிக்குது. பிகேம் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பீட் மிஷின் செஸ் சாம்பியனா வந்து தோக்கடிக்குது 1997ல. அதுக்கப்புறம் வந்து அப்படியே படிப்படி அது கொஞ்சம் கேப் வந்து ரிசர்ச் போயிட்டே இருக்கு. 2002ல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ, அப்பதான் வீட்டுக்குள்ள ஒரு ஏஐ வருது. இந்த ஏஐ என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் பார்த்து இந்த படத்துல போட்டிருக்கேன் பாருங்க, இட் இஸ் வேக்கம் கிளீனர். நமக்கு தெரிஞ்ச வேக்கம் கிளீனர் வந்து கையில தான் கொண்டுட்டு போவோம், உருட்டிட்டு போவோம், கொண்டுவோம். நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். மிஷின் ஆக்சுவலா இந்த சிஸ்டம் ரவுண்டா இருக்கும், அப்படியே ரூம் பூரா போயிட்டு வரும், கிளீன் பண்ணிட்டே வந்துடும். அது கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டே வந்துடும். ரிமோட் சென்சிங்ல போறது. இந்த இது வந்து எப்போ வந்ததுன்னா, என்டர் ஆகுது ரூமுக்கு, வீட்டுக்குன்னு என்டர் ஆகுது. எப்போ அப்படின்னா 2002ல வருது. 2006ல இருந்து தான் நம்மளோட சோசியல் மீடியா இது எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஏஐ பிசினஸ் விஷயமா பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர், ஃபேஸ்புக்ல ஆரம்பிச்சு ட்விட்டரு, நெட்ஃபிளிக்ஸ், இந்த எல்லா சோசியல் மீடியாவும் வந்து நமக்கு இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஏஐ தான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தியரியில தான் வந்திருக்காங்க கம்ப்ளீட்டா. இதுக்கப்புறம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபர்தர் டெவலப்மெண்ட் போறாங்க. இந்த ஃபர்தர் டெவலப்மெண்ட் போகும்போது அதனுடைய ஸ்டேஜஸ் ஒரு ஸ்டேஜஸா வருது. இந்த ஸ்டேஜஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்தது ரூல் பேஸ்டு ஸ்டேஜஸ், ரூல் பேஸ்டு ஏஐ அப்படின்ட்டு. ஒரு ரூலை கொடுத்தோம்னா அந்த ரூல் பிரகாரம் ஒர்க் பண்ணுது. இப்ப நம்ம ரூம்ல ஒரு டெம்பரேச்சர், ஒரு மானிட்டர் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இது அலாரம் கிளாக்கா மாறிடும். அலாரம் கிளாக்கா வச்சுக்கலாம். அந்த அலாரம் செட் பண்ணிட்டோம், நான் அலாரம் நம்ம காலையில அடிச்சிடும், ஈவினிங் அடிச்சிடும், காலையில அடிச்சிடும், எப்போ தேவையோ அடிச்சிடும். அதையே நமக்கு ஏசியோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ரூம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஈவினிங் 7 o'clock ஆச்சு அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆச்சு இல்லை அதிகமாச்சு அப்படின்னா, நமக்கு எந்த லெவல்ல போதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டையோ இல்லை நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய டெம்பரேச்சர் கம்மி பண்றதோ அந்த சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்கா செய்யற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரூம் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி அவுட்டர் ரூம் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி உங்களுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சர் தேவையான லெவல்ல நமக்கு என்ன எவ்வளவு தேவையோ அந்த லெவலுக்கு, அதை நம்ம ஏசி கொஞ்சம் கூலாவே இருக்கணும், ஒரு 18 டிகிரி 18 இருக்கணும் அப்படின்னா 18ல வச்சுக்கலாம், இல்ல 25 இருக்கணும்னா 25ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி எந்த டெம்பரேச்சர் வேணுமோ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரூலை செட் பண்ணி அது கொடுத்துட்டாங்க. இது பிசினஸ்க்கும் யூஸ் பண்ணாங்க. இது பிசினஸ் எப்படி யூஸ் பண்றேன்னா, இப்போ வீக்கெண்ட் வருது, எனக்கு நான் மண்டே ஆஃபீஸ் போனோம், அந்த மண்டே ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா போறதுக்கு முன்னாடி எனக்கு பிசினஸ் ரிப்போர்ட், இன்னைக்கு போன வாரம் என்ன ரெடி ஆச்சு, நான் இன்னைக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஸ்டார்டிங் பிசினஸ் ரிப்போர்ட்டை மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணி காலையில நம்ம ஆஃபீஸ் போனோடனே ஆஃபீஸ்ல டைப் பண்ணியோ இல்லை உங்க டிஸ்பிளேலயோ கொடுத்துரும். ஸோ ரெடி ஆயிடும். இந்த கண்டிஷனை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. பேஷண்டோட சிம்டம்ஸ், மெடிக்கல் ஹிஸ்டரியை பார்த்து, டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா மிஷின் எடுத்து இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த இன்டெலிஜென்ஸ்ல வந்திருக்கு, ரூல் பேஸ்டு இன்டெலிஜென்ஸ்ல வந்திருக்கு. அப்புறம் வந்து நமக்கு நிறைய மெயில்ஸ் வருது, ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த டிரான்சாக்ஷன்ல எந்த டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் வேற மாதிரி ஒரு ஒரு ஃபேக் டிரான்சாக்ஷன் மாதிரி தெரியுது, இல்ல வந்திருக்கிற மெயில் எல்லாம் இந்த டிரான்சாக்ஷன்ல வந்து இது ஒரு நியாயமான டிரான்சாக்ஷனா தெரியல அப்படின்ற விஷயத்த ஒரு ஃபர்ம் டிரான்சாக்ஷன் அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுத்துரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கண்டிஷனிங் ரூல். நமக்கு வர மெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜிமெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா வர மெயில் எல்லாம் ஒரு பக்கம், நமக்கு தேவையான மெயில் எல்லாம் ஒரு பக்கம் வந்துடும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மெயில்ல பாத்தீங்கன்னா ஸ்பேம் மெயில் தனியா கொடுக்கும், பிசினஸ் மெயில் தனியா பிரிச்சிருக்கான். ஸோ இந்த ஃபில்டரிங் இருக்கு பாருங்க, இந்த ஃபில்டரிங்க்கும் கண்டிஷன் எழுதுறாங்க. இது எல்லாமே ரூல் பேஸ்டு ஏஐல வந்திருக்கு. ரூல் பேஸ்டு ஏஐ வந்து சிஸ்டம்ல இந்த மாதிரி 4-5 எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன், நிறைய இருக்குது, நமக்கு யூஸ் பண்றப்ப தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா கான்டாக்ட் பேஸ்ட் ஏஐ. இந்த கான்டாக்ட் பேஸ்ட் ஏஐ தான் நம்ம யூஸ் பண்ண அலெக்சா, இப்ப நிறைய ராமு சார் வீட்டுல வச்சிருக்காரு. சிரி எங்க வச்சிருக்கோம்னா நம்ம இதுல இவங்களோட ஆப்பிள்ல வச்சிருக்கோம் சிரி அப்படின்ட்டு. கூகுள் அசிஸ்டன்ஸ் நம்மளோட ஆண்ட்ராய்ட்ல இருக்கு, கூகுளோட இது. ஸோ இதெல்லாம் வந்து வாய்ஸ் பேஸ்டு இல்லையா, வாய்ஸ் பேஸ்ட். நம்ம கண்டிஷன் சொன்னோம்னா சிரி
வாட் இஸ் த டெம்பரேச்சர்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடும். அலெக்சா கால் மை ஃபாதர்னா கால் பண்ணிடும். கால் மை மதர் இன்லானா கால் பண்ணிடும். சரி, அதே மாதிரி கால் வருது அப்படின்னா என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து நம்ம கார் டிரைவ் பண்ணிருக்கோம், ஒரு கால் வருது, இன்கமிங் கால் வருது. அப்போ வந்து யுவர் ஒய்ஃப் இஸ் காலிங் அப்படின்னு சொல்லும். அதே நேரத்துல ஒரு கேள்வியும் கேட்க, என்ன கேட்கும்னா கனெக்ட் பண்ணட்டுமா வானா, கேன் ஐ கனெக்ட் யூ ஆர் நாட். நமக்கு வேணும்னா கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணுன்னு சொன்னாதான் கனெக்ட் பண்ணும், இல்லைன்னா கனெக்ட் பண்ணாது, டிஸ்கனெக்ட் பண்ணிடும். அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்ன்ற ப்ரீ பிளான்டா நம்ம மெசேஜ் பண்ணியிருந்தா என்ன மெசேஜ் கொடுக்கணும் அந்த மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வெதர் ரிப்போர்ட் கேட்கிறோம், என்ன வெதர் என்ன இருக்கு, கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம போற இடத்துக்கு, நான் இங்க போறேன், இந்த இடத்துல எனக்கு வெதர் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா வெதர் ரிப்போர்ட்னு சொல்லிடும். மழை வர போகுது அப்படின்னா கண்டிஷன் இன்னும் 1 ஹவர்ல இல்ல ½ அன் ஹவர்ல நீங்க போறதுக்குள்ள அங்க வந்து மழை வரப்போகுது, நீங்க கேரி அம்பர்லான்னு சொல்லிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஹீட் டெம்பரேச்சர் அதிகமா ரைஸ் ஆக போகுது இல்ல குறைய போகுது, வேற சேஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துரும். இட் இஸ் ஆல் ஆடட். ஸோ இதெல்லாம் தான் கான்டாக்ட்ல. இப்ப ஒருத்தர், இப்ப லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, நாளைக்கு என்ன சமையல் பண்றதுன்னு தெரியல, திடீர்னு ஒரு ரெசிபி பாக்குறாங்க, அந்த ரெசிபியை கேட்கறாங்க, ரெசிபி டீட்டெயில் எல்லாம் கொடுத்துரும். இந்த ரெசிபி புதுசா இருக்கு, நமக்காக எனக்கு என்ன இதெல்லாம் வேணும், இன்கிரீடியன்ட் எல்லாம் வேணும்ன்றது தெரியல அப்படின்னா உடனே என்ன பண்ணோம், அதுக்கு உனக்கு நியர்பைல இதெல்லாம் எங்க கிடைக்கும்ன்ற ஷாப் அட்ரஸும் கொடுத்துருணும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் ரெடி பண்ணி இருக்காங்க. இது எல்லாமே தவிர நமக்கு என்ன வேணும்ன்றத ப்ரீவியஸா நம்மளோட ப்ரௌசிங் ஹிஸ்டரியோ நம்மளோட சர்ச்சிங் ஹிஸ்டரியோ பேஸ் பண்ணி நமக்கு அது நார்மலா நம்ம யூஸ்வலா பார்ப்போம். பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு திடீர்னு நம்ம இதுல போய் தேடுறோம்னு வச்சுங்களேன், கூகுள்ல போய் அடிக்கிறோம், நமக்கு நாளைக்கு ஒரு ஷர்ட் வாங்கணும் இல்ல ஒரு புக்கு வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும்னு தேடுறோம்னா என்ன தேடணுமோ அது என்ன பண்ணோம்னா நம்ம வெப்சைட் இதுல ஃபேஸ்புக் போனாலும் கொடுத்துரும், அதை காமிக்கும், யூடியூப் போனாலும் காமிக்கும், இன்ஸ்டாகிராம் போனாலும் காமிக்கும், ரிலேட்டடா வரும். நம்ம என்ன சர்ச் பண்ணணுன்றதை எடுத்து வச்சுட்டு அந்த சர்ச் பேஜ் ஹிஸ்டரியில உங்களுக்கு தேவையான ஷாப்பிங்க அங்கங்க கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே கான்டாக்ட் பேஸ்ட் ஏஐல வந்துருது. ஸோ இந்த மாதிரி நிறைய வருது. அடுத்தது நேரோ டொமைன் ஏ அப்படின்னு சொல்றான். இந்த நேரோ டொமைன் ஏ வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு சில டொமைனுக்கு, என்னெல்லாம் டொமைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனான்சியல் ட்ரேடிங் பத்தி நம்ம இன்ஃபர்மேஷனு, ஹெல்த் கேர்ல, அப்புறம் கேமிங்கு, இந்த மாதிரி ஸ்பெசிபிக் டொமைன் நீங்க என்ன வேணா டொமைன் சொல்லுங்க, அந்த டொமைனுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கறது. மெடிக்கலுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அந்த மெடிக்கல்ல எக்ஸ்ரேக்கு கொடுக்குறான், எம்ஆர்ஐ கொடுக்குறான், சிடி ஸ்கேன் கொடுக்குறான். இதுக்கெல்லாம் ரேடியாலஜிஸ்க்கு இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா, எனக்கு ரேடியாலஜிக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த டீட்டெயிலாம் கத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவங்களுக்கு என்ன வேணும், என்ன அப்நார்மலிட்டி இருக்கு, இந்த ரிசல்ட் பேஸ், அந்த அவங்களோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பெசிபிக் கண்டிஷன் பேஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும், அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றதெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் இந்த நேரோ டொமைன்ற ஏஐ கண்டிஷன்ல ஏஐல வருது. அப்புறம் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ், ஒரு லாங்குவேஜை கொடுத்துட்டு அடுத்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணிட வேண்டும். ஈஸியா நம்ம பண்றோம், இன்னைக்கு நமக்கு நிறைய இருக்குது. எந்த லாங்குவேஜ்ல வேணா பேசலாம் நம்ம. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கல, ஜப்பான்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜெர்மன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஜெர்மன்ல ஒரு லேடி ஃப்ரெண்ட் இருக்காங்க. பட் அவங்க கிட்ட பேசும்போது ஜெர்மன்ல டைப் பண்ணோம்னா நான் ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்ணியே நான் அடிக்கலாம். ஸோ ஈஸியா அவங்களுக்கு அவங்க தமிழ்ல எனக்கு டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க, தமிழ் தெரியாது அவங்களுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னோட மெசேஜை வந்து தமிழ்ல அடிச்சு, இங்கிலீஷ்ல அடிச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்போ வந்து எனி லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் வேணும்னாலும் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பலாம். இந்த சர்வீஸும் இதுல வருது. மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாம் பார்க்கணும்னா அந்த ஸ்பெசிபிக் டொமைனுக்கும் நம்ம போகலாம். ஸோ இந்த டிசைனிங் வந்து இதெல்லாம் வந்து நேரோ பேஸ் டொமைன்ல வருது. அடுத்து வந்து ரீசனிங் ஏஐ, இதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க, பேசிட்டு இருக்க, நம்ம எல்லாரும் நம்ம நிறைய யூஸ் பண்ற, நாளைக்கு ராம சார் பேச போற சாட் ஜிபிடி. ஜிபிடினா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது இது எல்லாமே ட்ரெயின்டு தான், பட் இது இன்னும் கொஞ்சம் ட்ரெயின்டு. எப்படி, என்ன கேட்டா எப்படி பதில் சொல்லணும்,
எந்தெந்த அல்காரிதம் யூஸ் பண்ணா இப்போ சௌக்கியமானு கேட்டா அது உடனே சொல்லும். ஐ எம் நாட், நான் வந்து என்ன சௌக்கியமானு கேட்காதீங்க, நான் மனுஷன் கிடையாது, எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது, நீங்க என்ன சௌக்கியமானு கேட்கக்கூடாது, அவாரியும்லாம் கேட்க வேண்டாம், நான் வந்து மிஷினு, எனக்கு வந்து ஏற்கனவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் வரைக்கும் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ChatGPT பார்த்தீங்கன்னா 2022 வரைக்கும் தான் இன்ஃபர்மேஷன் அதில் தான் சொல்லும். அது என்னைக்கு வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு வந்து 2022 வரைக்கும் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லும் ChatGPT. நம்ம ஏற்கனவே ChatGPT போட்டிருக்கோம். நம்ம யாருக்குன்னா டவுட்னா பழைய வீடியோவில் இருக்குது, எப்படி லாகின் பண்ணணும் என்ன பண்ணணும்லாம் கொடுத்துருக்கேன். யாருக்குன்னா டவுட்னா நான் சொல்லி கொடுக்குறேன். ராமு சார் யூஸ் பண்றாரு, வேற யாருன்னா யூஸ் பண்றதுன்னா பண்ணலாம். பட் ஒண்டர்ஃபுல் சர்வீஸ், நல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ChatGPT மட்டும் இல்லை, இன்னும் இருக்கு. ஸோ அங்க வந்து ஜென்ரேட்டிவ் முன்னாடியே ஜென்ரேட் பண்ணி வச்சிடறாங்க. இது எப்படின்னா the whole complete, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாஸ்டர் டேட்டாவை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு லாங்குவேஜ் மாடல் இருக்கிறாங்க. அந்த லாங்குவேஜ் மாடல் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்ட்டு LLM அப்படின்றது சொல்றாங்க. மிஷின் லாங்குவேஜ் வருது தனியா, இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு இந்த ரீசனிங் AI ஒர்க் பண்ணுது. இதுக்கு நிறைய மாடல் கோ பைலட் மைக்ரோசாஃப்ட்ல கொடுத்துருக்கான். நம்மளோட வாட்சன் ஒரு இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வருது. இந்த ரீசனிங் இது வந்து ChatGPTல வருது. ரீசனிங் AI, ஒரு ரீசனிங்னா நம்மளோட நாலேஜ் எப்படி நம்ம ஷேர் பண்றோம், நம்ம எப்படி பேசுறோம், நமக்கு எப்படி பதில் சொல்லணும். நீங்க எப்படி கேட்டாலும், தமிழ்ல கேட்டாலும், எந்த லாங்குவேஜ்ல கேட்டாலும் அதுக்கு இப்போ ஆன்சர் வருது. நீங்க தமிழ்ல மட்டும் இல்லை, நீங்க ஜப்பான்ல கேட்கலாம், எந்த லாங்குவேஜ்ல வேணா கேட்கலாம். 100-120 லாங்குவேஜை போட்டு அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி, அந்த டேட்டாவை கிரியேட் பண்ணி, அதுக்கு எப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்ல பதில் சொல்லணும்னு கிரியேட் பண்ணி, கோபைலட்ல தமிழ்ல அடிச்சோம்னா அழகா தமிழ்ல பதில் சொல்லுது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ட்ரெயின் பண்ணி ரெடிமேட் மாடலா வச்சிருக்காங்க. இட் இஸ் கால் பிளக்இன்னு சொல்லுவான். ஒவ்வொன்றுமே ரெடிமேட் பிளக்இன்ஸ் தான். நீங்க தனித்தனியா ப்ரோக்ராமிங்லாம் முன்னாடி போல எழுதிட்டு இருக்க வேண்டியது இல்லை. எல்லா ரெடிமேட் ப்ரோக்ராமிங் இருக்குது. அந்த ரெடிமேட் ப்ரோக்ராமிங் வச்சுட்டு இன்னைக்கு நீங்க என்ன வேணா டிசைன் அந்த மாதிரி வந்தாச்சு. ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், தென் அட்டானமஸ் வெஹிக்கிள், நமக்கெல்லாம் தெரியும், தானாவே கார் போகுது. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கிறோம். ராமு சார் சொல்லியிருக்காரு, கார் தனியா போயிட்டு அதுவே போயிட்டு வந்துடும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல பார்சல் கொடுக்கணும்னா கார்ல போட்டு நம்ம செட் பண்ணி விட்டோம்னா கரெக்டா போய் கரெக்டா கொடுத்துட்டு வந்துடும். இல்ல நம்ம டிரைவ் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிரைவ் பண்ணா அது பாட்டு இந்த இடத்த பிக்ஸ் பண்ணிட்டு மேப்பை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ணிட்டு போய்ட்டு எங்க பிரேக் அடிக்கணும், எங்க ரெட் லைட் போடணும், எங்க லெஃப்ட் சிக்னல் போடணும், எங்க ரைட் சிக்னல் போடணும், எல்லாத்தையும் போட்டு அழகா போயிட்டு எந்தவித ஆக்சிடென்ட் இல்லாத மேக்சிமம் போயிடுது. ஸோ இது எல்லாமே ரீசனிங் இதுல வந்துடுது. அடுத்தது வந்து ஆர்டிபிஷியல், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து AI மட்டும்தான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வராங்க. இதுதான் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து இது டோட்டலா இப்போ ரொபாட்டிக்லாம் வந்துருச்சு இல்லைங்களா. நம்ம சோஃபியான்ற ரொபாட்டிக்லாம் வந்திருக்கு நிறைய. நம்ம நான் கூட பேசியிருக்கேன் சோஃபியா பத்தி. செல்ஃப் லேர்னிங் ரொபாட்டிக், அதுவே இருக்கிற லாங்குவேஜ அதுவே கத்துக்குன்னு அதுவே யோசித்து உனக்கு என்ன பதில் சொல்லணும்ன்றதையும் செல்ஃபாவே ஜென்ரேட் பண்ணிக்க. இந்த ஜென்ரேட் பண்ணி அது பதில் சொல்லும். அந்த மாதிரி பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி என்ன மாதிரி டாஸ்க் கொடுத்தாலும் அது பண்ணிடும். என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் பண்ணிடும். டிசிஷன் எடுக்கிறதும் எடுக்கும். ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இனி வர்றதெல்லாம் இதுதான். ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் தான். டோட்டலா அல்காரிதம் நம்ம எழுதி கொடுத்துருக்கோம். ஆனா அந்த அல்காரிதம் மேல இதுவே அல்காரிதம் தனியா எழுதிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்றாங்க. இது வந்து லெவல் இப்ப ஸ்டார்டிங் பேஸ்ல இருக்கு. இன்னும் போக போக அதிகமாக போகும். நம்ம பெயிண்ட் பண்ணணும், ஸ்கல்ப்சர் பண்ணணும், இதுக்கெல்லாம் ரோபோட் ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு ஆப்ரேஷன் மெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல வந்துருக்குது. ஆப்ரேஷன் பேஸ்ட். இப்ப நமக்கு வந்து இது வந்து நம்மளோட மூடுக்கு தகுந்த மாதிரி அது செயல்படும். நம்ம வச்சிருக்கோம் ஒரு ரோபோவோ ஒரு சிஸ்டமோ வச்சிருக்கோம்னு வச்சுக்கலேன். நம்மளோட மூடு நல்லா சிரிச்சுன்னு இருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஆக்டிவா இருக்கும். நம்ம சோகமா இருக்குன்னா நமக்கு என்ன பண்ணணும்ன்றதுக்கு தகுந்த மாதிரி அது ஆக்டிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணியும் வச்சிருக்காங்க. இது அடுத்த லெவல்.
அப்புறம் அனிமல் ரோபோட் நிறைய பார்த்துக்கோம். டாக் மாதிரி வருது, புலி மாதிரி வருது, நம்ம சில அனிமல்ஸ் மாதிரி நிறைய ரோபோட் கிரியேட் பண்ணி மங்கி மாதிரி வருது, இது முயல் மாதிரி வந்திருக்கு, நிறைய இன்னைக்கு அனிமல்ஸ் ரோபோட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த அனிமல் ரோபோட் எல்லாம் பார்த்தோம்னா இது எல்லாமே இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. வெர்ச்சுவல் பர்சனல் அசிஸ்டன்ட், நமக்கு வெர்ச்சுவலா பர்சனல் அசிஸ்டன்ட், ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னா வெர்ச்சுவலா ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இட் மே பி ரோபோ, இட் மே பி சிஸ்டம், இட் மே பி சாஃப்ட்வேர், உங்களுக்கு எது வேணா வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சூப்பர். இதுக்கு அடுத்த லெவல் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ. சூப்பர் இன்டெலிஜென்ட்ல என்னன்னா நீங்க நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். அதாவது இது வரைக்கும் நம்மளோட அசிஸ்டன்டோட தான் எல்லாமே வேலை செஞ்சுது, நம்மளோட விஷயம்தான். சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா, ஏஐ வந்துருச்சுன்னா மனுஷன் போய் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்கா யோசித்து அதுவே எல்லா அல்காரிதமும் மாடிஃபை பண்ணி எழுதி, நோ நீட், மனுஷனோட இன்டராக்ஷனே தேவையில்லை. என்ன பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணும். இது வந்து எவ்வளவு அளவுக்கு அதிகமா மனுஷனோட இன்டெலிஜென்டா இருக்க போகுது இந்த செஞ்சுரி முடியறதுக்குள்ள அப்படின்னா, ட்ரில்லியன் டைம்ஸ் மோர் தென் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் போட்டிருக்கான். ட்ரில்லியன் டைம்ஸ். ஸோ பில்லியன் கூட கிடையாது, மில்லியன் கூட கிடையாது, பில்லியன் கூட கிடையாது, இட் இஸ் ட்ரில்லியன். அந்த அளவுக்கு இட் இஸ் கோயிங் டு பி ஒர்க் ஆஸ் அ இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டி. இதுல இந்த மிஷின் ஒர்க் பண்ண போது சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரப்ப எப்போனா இது எண்ட் ஆஃப் திஸ் செஞ்சுரி, இந்த செஞ்சுரி முடியறதுக்குள்ள வர இந்த இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து ஏஐ எல்லாம் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட்டா இருக்கும். அவங்க வந்து இவ்வளவு அளவுக்கு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது டிரான்சென்ட் ஏஐ ஆஃபர்ஸ். இது வந்து தனி ஒரு இது. இப்ப நம்ம இவர் இருக்காரு, ஸ்ரீதர் சார் இருக்காரு, நம்ம ஞான்சேகர் சார் இருக்காரு, இவங்க எல்லாம் வந்து பிசினஸ் கன்சல்டன்சி பண்றாங்க. இனிமேல் இவங்க எல்லாம் தேவையில்லை. இந்த இது இருந்தா போதும், டிரான்சென்ட் ஏஐ இருந்தா போதும், அவங்க கன்சல்டன்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. கன்சல்டிங் சர்வீஸ் கம்ப்ளீட்டா பண்ணிக்கிட்டாங்க, வண்டர்ஃபுல்லா பண்ணிருப்பாங்க. உலகம் பூரா டேட்டா வச்சிருப்பாங்க. என்ன டொமைனுக்கு வேணுமோ அந்த டொமைனுக்கு ஸ்பெசிபிக்கா வச்சிருப்பாங்க. அந்த டொமைனோட எக்ஸ்பர்டைஸ் பயங்கரமா இருக்கும். எல்லாரோட எக்ஸ்பர்டைஸ் டீடைல்ஸும் அதுல இருக்கும். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கிளியரா கொடுத்துரும். ஸோ அந்த இது வந்து இந்த இது வந்து பிரிட்ஜிங் த கேப், டெக்னாலஜிக்கும் நம்மளோட ஆப்ரேஷன்ஸ்க்கும் நடுவில் இருக்கு கனெக்ஷனையும் கனெக்ட் பண்ண போது அன்பாண்டட் கிரியேட்டிவிட்டி, எவ்வளவு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத கிரியேட்டிவிட்டிக்கு வரப்போது ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், கம்ப்ளீட் யூனிவர்சலோட கான்சியஸ்னஸ், அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா கம்ப்ளீட்டா போயிட போகுது. செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் ஜெனரேட்டிங் வரப்போகுது. இதுதான். இதுக்கு அடுத்த லெவல் வந்து காஸ்மிக் ஏஐ. காஸ்மிக் ஏஐ வந்து என்னன்னா காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ். காஸ்மிக் ஏரியா உலக யூனிவர்ஸ்ல போயிட்டு என்னெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணிடணும்னு நினைக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், சந்திராயன் 3ல வந்து ஏஐ அப்ளை பண்ணி தான் அதை இது பண்ணாங்க, கரெக்டா லான்ச் பண்ணாங்க, பிளானிங் வந்து கரெக்டா பண்ணாங்க. அந்த லேண்டிங் வந்து ப்ராப்பரா இருந்தது. அதை விட பல பன்மடங்கு ரொம்ப அருமையான ரிசர்ச் போகுது. இந்த ரிசர்ச் கம்ப்ளீட்டா காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கிங், இந்த நெட்வொர்க்கிங்ல தான் கிரியேட் பண்ண போறாங்க. அது கூட இன்ஸ்டெல்லர் கம்யூனிகேஷன், எந்த ஸ்டார் வேணா எங்க வேணா என்ன கம்யூனிகேஷன் ஆகுது, எந்த நெட்வொர்க் எந்த கேலக்சில வேணா கம்யூனிகேஷன் இருக்கு, அதனுடைய மெசேஜ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. இதுதான் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், காஸ்மிக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெவல். அடுத்த லெவல் போகுது. இதெல்லாம் எப்போ போகுதுன்னு தெரியாது. பிளான்ட் எல்லாமே அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. சார் நேற்று ராத்திரி நீங்க தேடினீங்களே அது காஸ்மிக் ஏஐயா சார்? இல்ல சார், அது இல்ல சார், அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் சார். ஓகே ரைட். காஸ்மிக் பத்திலாம் நம்ம ஓகே. மோஸ்ட் பாப்புலர் பாட்ஸ் இப்ப இருக்கிற இன்னைக்கு வந்திருக்கிற பாட்ஸ்ல என்ன, சாட் ஜிபிடி நமக்கெல்லாம் தெரியும், பை ஓபன் ஏஐ தான். அது வந்து ஓபன் ஏஐன்ற கம்பெனி, நம்ம ராமு சார் சொன்னாருங்களா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்மிஷன் ஆர்கிடெக்சர் தான், டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். கூகுள் ஒன்று இது பண்ணியிருக்கான், இப்ப நியூவா லான்ச் பண்ணிருக்காரு. யாருன்னா நம்ம சுந்தர் பிச்சை லான்ச் பண்ணிருக்காரு. இது வந்து கூகுள் பாட்னு பேரு, நியூ ஜெமினை. இது வந்து ஜெமினை அப்படின்றான், ஜெமினி கிடையாது, ஜெமினை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றான். மைக்ரோசாஃப்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் கால்ட் கோபைலட். சாட் ஜிபிடி வந்து 2022 வரைக்கும் தான் டேட்டா வச்சிருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க, ஐ எம் ஆப்ரேட்டிங், நான் அதை யூஸ் பண்றேன்.
அது லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் டேட்டா வேணுமோ அதை கொடுத்துரும். கூகுள் கூகுள் பாட் வந்து நியூ ஜெமினி வந்து ஃபர்தரா என்ன வரப்போகுதுன்றத நியூ டெக்னாலஜி ரீசென்ட்லி லான்ச்டு. இப்ப இது வரைக்கும் உலகத்துல 1.5 பில்லியன் சாட் பாட்ஸ் யூசர்ஸ் வேர்ல்டு வைட்ல 1.5 பில்லியன். நம்ம டோட்டலா 8 பில்லியன் ஜனத்தொகை இருக்குது உலகத்துல பாத்தீங்கன்னா 1.5 பில்லியன் பீப்புள் ஆர் யூசிங். மற்றவங்க எல்லாம் யூஸ் பண்றாங்களா இல்லையான்றது தெரியாது. பலர் யூஸ் பண்றாங்க, பலர் யூஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க வச்சுங்களேன். டாப் 5 கண்ட்ரிஸ் ஹையஸ்ட் யூசேஜ் யார் அப்படின்னா இந்தியா, சாரி யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, பிரேசில், இந்தோனேஷியா அண்ட் மெக்சிகோ. இவங்க தான் பெரும்பாலும் நிறைய யூஸ் பண்றாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்து இப்ப இவ்வளவு தூரம் ஒரு ஸ்டேஜஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இப்ப அடுத்தது வந்து கூகுள்ல வந்து என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க. சுந்தர் பிச்சை அடிக்கடி கீநோட்ஸ் கொடுப்பாரு. இந்த கீநோட்ஸ் நான் எப்பயுமே வாசிப்பேன், இது பார்ப்பேன். ஏன் பார்ப்பேன்னா அவங்க என்ன நியூ டெக்னாலஜி கொண்டு வராங்களோ அதுல சொல்லிடுவாரு, எல்லாமே கம்ப்ளீட்டா சொல்லுவாரு. இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுல ஏஐ பத்தி தான் மேக்ஸிமம் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து சில விஷயங்கள் கூகுள் டெக்னாலஜிஸ் ஃப்ரம் கூகுள். இப்போ ஒரு மெயில் வருது நமக்கு, அது ஒரு ஃபிளைட் போறோம், ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஒரு ஃபிளைட்டுக்கு போறோம். அந்த ஃபிளைட்டை வந்து கேன்சல் பண்ணாங்க. நாளைக்கு இல்லை நாளைக்கு வச்சுங்க, ஒரு வாரம் 4 மணிக்கு ஃபிளைட் இருக்கு, அந்த ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஃபிளைட்டுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிடறான், இன்னும் ஃபிளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு. ஹெல்ப் மீ ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இது வந்து நியூ டெக்னாலஜி இன்னும் இமெயில்ல. இந்த ஹெல்ப் மீ டெக்னாலஜின்ற ஒரு இமெயில நம்ம என்ன பண்றோம், அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா இது என்ன பண்ணணும்னா எனக்கு ரிப்ளை பண்ணணும். என்ன ரிப்ளை பண்ணணும், எனக்கு வந்து ரீஃபண்ட் வேணும், அதாவது இந்த ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கலேன். இப்போ கேன்சலேஷன் ஆயிடுச்சு, ஆனா வந்து இவன் எவ்வளவு கொடுப்பான்னு தெரியாது, ஆனா எனக்கு ஃபுல் அமௌண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதுவே என்ன பண்ணும், நம்ம ஒண்ணுமே இல்லை, மெசேஜ் கொடுத்தா போதும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும். அது முன்னாடி எவ்வளவு மெயில் வந்திருக்கு, நாம என்ன கரஸ்பாண்டன்ஸ் பண்ணியிருக்கோம், அவன் என்ன கரஸ்பாண்டன்ஸ் பண்ணியிருக்கான், என்ன ஃபிளைட் டீட்டெயிலு, எந்த ஃபிளைட்ல நம்ம டிராவல் பண்றதா இருந்தது, எந்த ஃபிளைட் நம்பர் நமக்கு போட்டிருந்தோம், எங்க போர்டிங் பாஸ் போட்டு, இதை எல்லா டீட்டெயிலும் அப்சர்வ் பண்ணிடணும். ப்ரீவியஸ் மெயில இருந்து அப்சர்வ் பண்ணி அது கிளீனா டிராஃப்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். நம்ம படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அப்டேட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா இன்னும் டீட்டெயில்டா எலாபரேட்டா பண்ணி கொடுத்துரும். ஸோ வி கேன் சென்ட் த மெயில். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு புதுசா இப்போ லான்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து ஹெல்ப் மீ ரைட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. அப்புறம் வந்து இப்போ வெளியில போறோம்னு வச்சுக்கல, ஒரு ஊருக்கு போறோம், எங்கேயோ ஒரு ஊருக்கு போறோம், இல்ல நாளைக்கு காலையில எழுந்துச்சு ஈஸியர்ல ஒரு பைக் ரைடிங் போறோம், இல்ல சைக்கிளிங் போறோம், எங்கேயோ ஒரு இடம் போறோம்னு வச்சுக்கீங்களேன். நான் இங்க போறோம் அப்படின்னா கூகுள் மேப் நமக்கு தெரியும். கூகுள் மேப் போட்டா டிராபிக் காமிக்கும், எல்லாமே காமிக்கும். ஆனா வந்து கூகுள் மேப்ஸ் அப்படின்ற ஒரு இது கொடுக்கும், இம்மர்சிவ். இதுல வந்து ஒரு லிஸ்ட் போட்டு இது நமக்கு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இம்மர்சிவ் கொடுக்குறான். நம்ம மேப் மாதிரி காமிக்காத, நம்ம எந்த இடத்துல போறோமோ அந்த இடத்துல அப்படியே காமிக்கிறாங்க பாருங்க, அந்த 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 கம்ப்ளீட் வியூ. இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணணும்னு வச்சுக்கேன், பேர்ட் ஐஸ் வியூல எப்படி போனா நம்ம போய் மேல பேர்ட் ஐஸ் வியூல எடுக்கிறோம் இல்லையா, மேல போட்டு இது போட்டு ட்ரோன் போட்டு எடுத்தா எப்படி இருக்கும், அந்த ஓவரால் வியூ தெரியுதுல, அந்த வியூவை நம்ம கொடுத்துருவோம், முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ அந்த வியூல இது கொடுத்தது மட்டும் இல்லாத வெதர் எப்போ இருக்குது, நாம போறதுக்குள்ள எங்க என்ன மாதிரி வெதர் இருக்கும் போது அந்த கண்டிஷனையும் கொடுத்துடுறான். ஸோ இது நியூவா டெக்னாலஜிக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கூகுள் போட்டோஸ் நமக்கு எல்லாம் தெரியும், கூகுள் போட்டோஸ் யூஸ் பண்றோம். இந்த கூகுள் போட்டோஸ் நம்ம இப்ப எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க தெரியாது, நிறைய பேர் யூஸ் பண்றோம். கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் போட்டோ வச்சிருக்கேன். இந்த போட்டோஸ் 1.7 மில்லியன் இமேஜஸ் ஆர் எடிட்டட் இன் எவ்ரி மந்த். ஒவ்வொரு மாசமும் 1.7 மில்லியன் இமேஜஸ் ஒவ்வொரு மாசம் எடிட் பண்ணதான் அந்த கூகுள் போட்டோஸ். இந்த கூகுள் போட்டோஸ்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா, இந்த போட்டோல பாத்தீங்கன்னா இந்த பலூன் வந்து லெஃப்ட் சைட்ல கட் ஆயிருக்கு, பாப்பா இருக்கு. இந்த பாப்பா வந்து ஓகே, இது பர்த்டேக்காக எதுக்கோ ஒரு எடுத்த போட்டோன்னு வச்சுங்க, நம்ம எடுக்கிறப்ப மிஸ் ஆயிடுச்சு, பாதி கட் ஆயிடுச்சு, ஆனா முழுசா இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேஜிக் எடிட்டர்னு ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்ப பாத்துங்க, முன்னாடி இதுல வந்து பலூன் கட் ஆயிருந்து, இதுல பலூனோட சேர்த்து அந்த பின்னாடி இருக்கிற என்வாயர்மெண்ட் வியூவோட சேர்த்து அதுவே எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ
அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நமக்கு சர்வீஸ் கொடுக்குது கூகுள் போட்டோஸ். இனிமேல் வரப்போற சர்வீஸ்ல இது இருக்குது, ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா, இப்ப முன்னாடி பார்த்தோம்னா அந்த மேகத்தை கவனிங்க, பின்னாடி வியூல இந்த மேகம் பாத்துங்க, ஸ்கை பாருங்க. ஸ்கைல பாத்தீங்கன்னா அந்த டல்னஸ் இருக்குது, கிளாரிட்டி இல்ல, லைட்டிங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த லைட்டிங்கும் சேஞ்ச் பண்றதுக்கு கூகுள் எரேசர் போய் எரேஸ் பண்ணி மத்ததெல்லாம் போய் இப்போ ஸ்கை பாருங்க ப்ளூ ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எடிட் பண்றதுக்கும் ஒரு சான்சஸ் கொடுக்குறான். இது புது டெக்னாலஜில வருது. அப்புறம் வந்து ஃபார்ம் 2 மாடல் அப்படின்னு ஒரு மாடல் அறிமுகப்படுத்தியிருக்கான். இந்த மாடல் வந்து என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், ஏபிஐ அப்படின்னு சொல்லுவான். இதுல கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஏபிஐன்னு சொல்லுவோம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது ஆக்சுவலா வந்து பிளகின்ஸ் சொல்லுவாங்க. அந்த பிளகின்ஸ் மாதிரி இது ஒரு பிளகின் ஆக்சுவலா. இது என்ன ஆக்சுவலா அப்படின்னா ஃபார்ம் 2 அப்படின்றது வந்து பாத்வேஸ் ஆஃப் லாங்குவேஜ் மாடல். பாத்வேஸ் லாங்குவேஜ் மாடல். இந்த லாங்குவேஜ் பத்தி இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஜென்ரேட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் எல்லாமே. ஒரு 100 லாங்குவேஜுக்கு இதை பண்ணியிருக்கான். 100 லாங்குவேஜுக்கு எந்த லாங்குவேஜ்னா ஸ்பெசிஃபிக்கா பண்ணலாம். டொமைன் ஸ்பெசிபிக் மாடல்ஸும் அவைலபிளா இருக்குது. ஒரு ஸ்பெசிபிக் டொமைனுக்கு இந்த 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 மாடலை யூஸ் பண்றது தான் பண்ணலாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு, சயின்ஸுக்கு, மெடிக்கலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற இந்த டெக்னாலஜி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெடிக்கலுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மாடல் ஃபார் மெடிக்கல் ஃபீல்டு. இந்த இது மெடிக்கல், இது வந்து மெட்ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கான். மெட்ஃபார்ம் 2, ஃபார்ம் 2ல மெட்ஃபார்ம் 2 அப்படின்னு போட்டிருக்கான். இட் ஹெல்ப்ஸ். இது வந்து ரேடியாலஜிஸ்ட்க்கு யூஸ் ஆகுது. ரொம்ப இந்த இமேஜஸை வந்து இன்டர்பிரட் பண்ணி என்ன ரிசல்ட்னு கொடுக்கறதுக்கு இந்த ஃபார்ம் 2 டெக்னாலஜியும் வந்திருக்குது. இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு மேபி இது கொடுப்பாங்க, இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கூகுள்ல ரிசர்ச் பண்ணி ஒரு மிகப்பெரிய 2 டீமை போட்டு, அதாவது இது மைண்ட் ஆக்சுவல் நம்மளோட பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்றதுக்கு அந்த டீம் வந்து ஒர்க் பண்ணுது. கம்ப்ளீட் மைண்ட் ஒர்க் பண்ற மாதிரி. அது வந்து இந்த டீம் ஒர்க் பண்ற ஏரியாக்கு பேர் வந்து கூகுள் டீப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த கூகுளோட புது டெக்னாலஜி சொன்னேன் இல்லையா, ஜெமினை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜெமினைல இந்த கூகுள்ல வந்து டீப் மைண்ட் சிஸ்டத்துல தான் ஒர்க் பண்றாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், மிகப்பெரிய ஒரு லாங்குவேஜ் மாடலா இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது வேற என்ன நியூ டூல்ஸ்லாம், ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சாட் சானிக் ஏஐ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாட் சானிக் ஏஐ அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து நம்ம சாட் பண்ணா பதில் சொல்லும், கேட்டா பதில் சொல்லும். பட் இந்த சாட் சானிக் ஏஐ பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட், ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் படிக்கிறதுக்கு லேட் ஆகுது. நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், அது கரெக்டா படிச்சு அதை மெசேஜை சம்மரைஸ் பண்ணி கையில கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் புதுசா வந்திருக்கு, சாட் சானிக் ஏஐ. அதுக்கு அடுத்தது வந்து டூரபிள் ஏஐ அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கான். இப்ப என்ன மாதிரி வெப்சைட் பில்டருக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும், வெப்சைட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, பெருசா ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. இங்க போய் எனக்கு மாடல் வேணும்னா இந்த மாடல்ல இது வந்து ஏஐ வந்து வெப்சைட்டை பில்ட் பண்ணி கொடுத்துரும் ரெடிமேடா. நான் எங்க ஆல்டர் பண்ணணுமோ ஆல்டர் பண்ணி தேவையான மெசேஜை ஆட் பண்ணி டிசைனை மொத்தம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கோடிங் தெரிஞ்சதுன்னா போதும், பண்ணிட்டு நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். அதாவது நான் 10 நாள் ஒர்க் பண்ற விஷயத்த ஒரு நாள்லயே ஒரு 1 ஹவர்லயே நான் முடிச்சிடலாம். இது தெரிஞ்சுலாம். பட் இதெல்லாம் பெய்டு வெர்ஷன், சில இதெல்லாம் பெய்டு வெர்ஷன்ல வருது. அப்புறம் 85A அப்படின்றதுனா வீடியோக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ நம்ம பார்க்க முடியல, ஜஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோம்னா இது எப்படி டூரபிள் வந்து சாரி சாட் சானிக் வந்து எப்படி டாக்குமெண்ட் சம்மரைஸ் பண்ணி கொடுக்குதோ அந்த மாதிரி வீடியோவை பார்த்து அதனுடைய சாராம்சம் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். அதுதான் 85A தனியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெர்ஃபெக்ட் ஏஐன்னு ஒண்ணு வருது. இது வந்து இட் ஆல்சோ இதுவும் ஒரு மாதிரி சாட் பாட் தான், சாட் பண்றது தான், ஆனா மோர் அட்வான்ஸ், நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ரன்வே ஏஐ அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறான். இது வந்து டோட்டலா இமேஜோட பிளே பண்றது. எந்த இமேஜ் வேணா கொடுத்து எந்த இமேஜ் வேணா மாத்தலாம், நிறைய டிசைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நியூ டெக்னாலஜி. அமேசான் கோட் விஸ்பர் அப்படின்னு ஏஐன்னு ஒண்ணு வருது. இது ஒன்லி ஸ்பெசிபிக்கலி ஃபார் த கோடிங் ரைட்டிங், ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் கோடிங் எழுதுறவங்களுக்கும் டெவலப்பர்ஸ்க்கும் ப்ரோக்ராமர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய கோடிங்லாம் அடிக்க வேண்டாம், என்ன லாஜிக் வேணும் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த லாஜிக் தகுந்த மாதிரி என்ன ப்ரோக்ராமிங் வேணுமோ, நம்ம சில அடிக்க போறோமா,
பைத்தான்ல அடிக்க போறோமா, HTML அடிக்க போறோமா, ஜாவால அடிக்க போறோமா, இல்ல ஆரக்கல் இன்டர்ஃபேஸ் கொடுக்க போறோமா, அது என்ன பேக்ரவுண்ட் கொடுக்கு, எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இது ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி கொடுத்துரும். அதை நமக்கு தகுந்த மாதிரி கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்து எங்க தேவையோ மாத்திட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இப்ப இருக்கிற சாட் ஜிபிடிலயும் இருக்குது, கோபைலட்லயும் அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. பட் இது அட்வான்ஸா ஸ்பெசிபிக்கா ஒன்லி ஃபார் கோடிங் தான். அந்த மாதிரி எழுது. இட் இஸ் ஃப்ரீ, டோட்டலா ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேக்டஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா வர ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்ஸ்க்கும் படிக்கிறதுக்கு அகடமிக் ஏரியால என்ன வேணா படிக்கலாம், என்ன வேணா லேர்ன் பண்ணிக்கலாம். பெய்டு வெர்ஷன், ஆனா பெய்டு வெர்ஷன் ஸ்டூடெண்ட் கேன் லேர்ன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கத்துக்கலாம். ஆனா இட் இஸ் அ பெய்டு வெர்ஷன். இட் இஸ் ஸ்பெசிபிகலி ஃபார் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ். அப்புறம் ரீஇமேஜின் ஹோம் ஏ அப்படின்ட்டு டோட்டலா ஹோம்க்கு வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான். நம்ம புதுசா வீடு கட்ட போறோம், என்ன டிசைன் பண்ண போறோம், எப்படி கட்ட போறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துரும். இல்ல என் வீடு இருக்கிற வீடு இதுதான், அதை ரினோவேட் பண்ணணும், அதுல என்ன டிசைன் பண்ணலாம், அது எங்கெங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது கொடுத்துரும். ஸோ நம்ம அதை பார்த்து டிசைன் பண்ணி எந்த இன்ஜினியரும் கூட வேணாம், பிளானை கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக்கா என்ன சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துரும். அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவு தூரம் டெக்னாலஜி பார்த்தாச்சா. அடுத்தது இது வந்து ஏஐ ரிலேஷன்ஷிப் போல. இது என்னன்னா என்னோட ஃபேவரட் ஆத்தர் இவரு, இப்ப நியூராலஜிஸ்ட் டேவிட் ஈகிள்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பார். அவரோட இன்ஃபர்மேஷன் நிறைய எடுத்துக்க தி பிரெயின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. பிரெயினை பத்தி டோட்டலா, பிரெயின் பத்தியும் மைண்ட் பத்தியும் எல்லா ரிலேட்டட் பத்தியும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய வீடியோஸுக்கு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் ஹிம் லாட். நிறைய நான் கத்துக்கிறேன் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள். அவரு வந்து ஒரு சொல்லியிருக்காரு, ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஏஐ ரிலேஷன்ஷிப் எப்படி வரப்போகுது, இது என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக்கா நம்ம இன்னைக்கு எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை வந்து ஒய்ஃபோட சண்டை போட்டுக்கிறோம், ஹஸ்பண்டோட சண்டை போட்டுக்கிறோம், ரிலேஷன்ஷிப் சரியில்லை, 2 பேருக்கு தகராறு வருது, நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேற, நான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேறேன், இந்த பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா. இந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரோபோட் வேணும். ஒரு காலத்துல வேணும்னா சாஃப்டா ரோபோட் ரெடி ஆயிடும், ஹியூமன் மாதிரியே இருக்கும். என்னெல்லாம் நமக்கு சர்வீஸ் பண்ணுமோ அத்தனை சர்வீஸ் பண்ணும். பட் என்ன சர்வீஸ் வேணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி இருந்தா எனக்கு சூட் ஆகும், அந்த விஷயத்த சொல்லிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அல்காரிதம் எழுதி அந்த அல்காரிதம் ரோபோட்டுக்கு பிக்ஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. யூ வில் ஹேவ் a relationship, not only the just a relationship. இது டோட்டல் இன்டிமேசி, செக்ஸும் வச்சுக்கலாம் அது கூட. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உடைய விஷயங்கள் வரப்போகுது ஃபியூச்சர்ல. இதெல்லாம் பிளான். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி வந்துடுச்சுன்னு சில இடத்துல ஜப்பான்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது எனக்கு ஆத்தென்டிகேட் நியூஸ் இல்லை. பட் இட் இஸ் கோயிங் டு பி. உங்களுக்கு மேலோ ஆர் ஃபீமேலோ எந்த ஜெண்டர் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி உங்களுக்கு எதிர்பார்ப்போட வசதியா உங்களுக்கு நமக்கு தகுந்த மாதிரி 5% நம்ம எதிர்பார்க்கறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல மாதிரி சர்வீஸ் பண்ணணும். எந்த விதமான 2 பேரும் கான்ட்ராவர்சியும் வராத அளவுக்கு டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அல்காரிதம் எழுதி போட்டு கையில கொடுத்துருவாங்க. இது வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 8 to 10 million ஜாப்ஸ் இது வரைக்கும் நம்ம ரொம்ப பயப்படுறோம் இது பத்தி. ஆனா ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது 2025ல 8 to 10 million jobs are going to be created. இந்த பேஸ் பண்ணி ஏஐ பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மில்லியன் ஜாப்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்றது ஒரு விஷயமும். எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் என்ன வரப்போகுது, $4 trillion per இயருக்கு வரப்போகுது. $4 trillion. இட் மே இன்க்ரீஸ் டு $17 trillion இருக்கும் 2030ல. இது யார் சொன்னதுன்னா ரொம்ப ஃபேமஸ் மனிதன் மிஸ்டர் சிசில் மனோஜ் சுந்தர் அப்படின்றவரு, டைரக்டர் ஏஐ டெக்னாலஜி மைக்ரோசாப்ட்ல இருக்காரு. நம்ம தமிழாளு, காரைக்குடியாரு. அவர் தான் இப்ப நிறைய பேட்டி கொடுத்துட்டு வர்றாரு, ஏஐ பத்தி நிறைய பேசுறாரு. அவர் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. சிசில் மனோஜ் சுந்தர் அப்படின்றவரு அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கு இருக்கிற பொசிஷன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கிரியேட்டட் ஃபார் த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கத்துக்கிறத பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் தன்னுடைய குழந்தைகளுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ஏஐ கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி 100 ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. யாரோட டைப் வச்சுன்னா மைக்ரோசாப்டோட டைப் வச்சு. எந்த கவர்மெண்ட் தெரியுமா யாருக்காச்சும்?
யாருக்காச்சும் தெரியுமா எந்த கவர்மெண்ட் அப்படின்னு? தமிழ்நாடு கவர்மெண்ட். எஸ், டெல்லி இருக்காதுன்னு தெரியும் எனக்கு. எஸ், it is a தமிழ்நாடு கவர்மெண்ட், தி ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, தி ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்ட். சென்னை கார்ப்பரேஷன். எப்படி? சென்னை கார்ப்பரேஷன் சார். சோ ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்ட்லயே கூட எந்த ஸ்கூலோட டைப் பண்ணலையா? இப்பதான் இந்தியாவோட டைப் பண்ணியிருக்காங்க. அதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். இதை பார்த்துட்டு குஜராத் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு இது டைப் நடந்திருக்கு. இவங்களோட பேசி சத்யநாடாலாவும் இவரும் வந்து இவரும் நம்ம சிசில் சுந்தரம் 2 பேரும் வந்து இங்க பேசி ஒரு MOU போட்டு முதல்ல ஒரு 14 ஸ்கூல்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 14 ஸ்கூல்ல இருந்து 100 ஸ்கூலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கார்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சின்ன வயசுலயே கத்து கொடுக்குறாங்க. என்ன பண்ண போறோம், ஃபேஸ் ஐடென்டிபிகேஷன் எப்படி நடக்குது, ஃபிங்கர் ஐடென்டிபிகேஷன் எப்படி நடக்குது, ஸோ இது என்ன கனெக்ட் ஆயிருக்கு, என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, ஏதோ கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு ரொம்ப அழகா தேவையான விஷயத்த அழகா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு செகண்ட், நான் இது லேப்டாப்ல பவர் போகுது, அது ஒரு நிமிஷம் வந்து. ஓகே, இட் இஸ் an இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அடுத்தது மியூசிக்கோட என்ன கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரஹ்மான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒரு, அதாவது வாய்ஸ் செத்து போன ஒரு இறந்து போன 2 பேர், பம்பா பாக்கியாவும் சாகுல் அமீது, இவங்க 2 பேரோட வாய்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு திணறி எழுந்தா அப்படின்ற ஒரு பாடலை போட்டுருக்காரு. எந்த மூவில? லால் சலாம் அப்படின்ற மூவி வந்தது இல்லையா? அதுல அவங்களோட இறந்தவர்களோட வாய்ஸ குரலை பயன்படுத்தி அவங்க பாடுற மாதிரி ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு பாட்டே ரெடி பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்ல, மார்டின் என்னோட பையன் அவனோட கிளைண்ட்ஸுக்கு பாட்டு எழுதி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறான். ஒரு பையனுக்கு அவன் வாய்ஸ்லயே பாடுற மாதிரி அவன் வாய்ஸை வாங்கிட்டு இவன் பாடி ஏஐல கனெக்ட் பண்ணி அவன் வாய்ஸ்ல கனெக்ட் பண்ணி கொடுத்தான். ஸோ இதுவும் நடந்திருக்கு. இந்த மாதிரி என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுதான் இன்றைய செய்தி. ஸோ இதெல்லாம் ஓவரால் ஆல் பிகாஸ் ஆஃப் இமேஜினேஷன்ஸ். நம்மளோட இமேஜினேஷனோட பவர் தான் த ஹோல். இது வந்து இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிருந்துன்னா இட்ஸ் டோட்டலி பிகாஸ் ஆஃப் இமேஜினேஷன்ஸ். இந்த இமேஜினேஷன்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு, நிறைய பேருக்கு ஐடியா இல்லை. மெனி பீப்புள் பாத்தீங்கன்னா ராங் ஐடியா வச்சிருக்காங்க. இது இமேஜினேஷன் இஸ் a wonderful tool, எக்ஸ்ட்ராடினரி டூல். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய டூல். அதை நாம அன்பார்ச்சுனேட்லி பயத்தோடவே கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். நெகட்டிவ் டிசைன் பண்றோம். சில விஷயங்கள் உள்ள வருதுன்னா அதுல நெகட்டிவ் டிசைன் தாட்ஸ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நாம இருக்க போறது இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ தெரியாது. இந்த 30 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. எது நடந்தாலும் அந்த 30-40 வருஷம் கழிச்சு வரப்போற ஜெனரேஷன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், சமாளிச்சு தான் ஆகணும், அதுக்குரிய இனிஷியேட்டிவ் எடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ண போறாங்க. நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய சேஞ்சஸ் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் ரெவல்யூஷன் நடந்தது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது, நிறைய ரெவல்யூஷன் நடந்திருக்கு. இந்த ரெவல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா ஒரு 200-300 வருஷத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு ஜென்ரேஷனா ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அது எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருக்கோம், அதுல நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ சேம் திங், இதே மாதிரிதான் நம்மளோட வருங்காலமும் வந்து நிறைய அனுபவிக்க போகுது, நிறைய விஷயங்கள் எடுத்துக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்க போறோம். எல்லா இடத்துலயும் நெகட்டிவ் இருக்கும். இந்த நெகட்டிவ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்டோட டைப் வச்சு எத்திக்கல் ரூல்ஸ், தேவையான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்னெல்லாம் ரூல்ஸ் பண்ணா, என்னெல்லாம் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஃபார்ம் பண்ணணும், இது எல்லாமே ப்ரொசீஜரா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் சேர்ந்துதான் பண்றாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டும் ரெடி பண்றாங்க. இப்ப யார் ரெடி பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன இப்ப இன்னைக்கு வந்து பெரிய கம்பெனிஸ் தான் நமக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாம நினைக்கிறோம். இல்ல, there are lot of small companies are producing lot of நிறைய இது சாஃப்ட்வேர்ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸோ ரோபோட்ஸோ ப்ரொடியூஸ் பண்றாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி. ஸோ ஃபியூச்சர்ல
நிறைய வந்துரும். இன்னைக்கு இருக்கிற நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கும் போது இன்னும் 20 வருஷம் கழிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் இங்க மிகப்பெரிய சேலஞ்சஸ் எடுத்து இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்க போறாங்க. புதுசு புதுசா வரப்போகுது, புதுசு புதுசா ஃபேஸ் பண்ண போறாங்க, புது புது டெக்னாலஜி நம்ம பார்க்க போறோம். நம்மளோட ஜெனரேஷன் நிறைய அனுபவிக்க போகுது. வண்டர்ஃபுல் வேர்ல்டா இருக்க போது. நாம பார்க்கிற பார்வையும் நாம எடுத்துக்கிற விஷயங்களும் எல்லா இடத்துலயும் நெகட்டிவ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் போடணும் அப்படின்னு இவங்க சொல்றது எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டும் சரி கூகுளும் சரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரூல் ஒரு கண்டிஷன் நமக்குள்ள வச்சுட்டோம்னா அந்த கண்டிஷன் பிரகாரம் நம்ம வந்து போடலாம். இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் ரெடி பண்றாங்க. அந்த கண்டிஷன் லா, அதுக்கு தகுந்த லாலாம் போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே வரப்போகுது. ஸோ நீட் நாட் டு ஒரி. என்ன வந்தாலும் என்ன மாதிரி இது வந்தாலும் மனுஷனோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை கொண்டு வர முடியாது அப்படின்னு நம்ம சிசில் சுந்தர் சொன்னாரு அவரோட மீட்டிங்ல. அந்த எமோஷன்ஸ் இல்லையா நம்மளோட ரியல் எமோஷனை வராது, அதுக்கு இடையா எதுவுமே நடக்காது, வரவும் முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் இதெல்லாம் ஃபியூச்சர்ல எப்படி போகும்னு தெரியாது. இன்னும் நிறைய ரெக்கார்டு இருந்தது. நான் நிறைய நேரம் எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இது கொடுத்துட்டேன். ராமு சார் நாளைக்கு பேச போறது இன்னைக்கு பேச போறாரான்னு எனக்கு தெரியாது, முதல்ல கை தூக்கிட்டாரு. தேங்க்யூ வெரி மச், ஹாப்பி. ஒரே ஒரு இது மட்டும், ஓகே, என்எல்பி ராமு சார் வந்ததுனால ஒரு விஷயம் மட்டும் நான் என்எல்பி அப்படின்னு ராமு சார் அடிக்கடி பேசுவார். இனிமேல் வந்து என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இட் இஸ் அ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். வாங்க சார். வெரி குட். நான் என்ன முதல்ல வந்துடலான்னு பார்த்தேன், சரியா? நீங்க சொன்ன எல்லா விஷயமுமே எனக்கு புதுசா இருக்குது. நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றேன். செப்டம்பர்ல ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒரு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாசம், இந்த பக்கம் இப்போ ஒரு 3 மாசம், 7 மாசத்துல குறைஞ்சது ஒரு 70 டாபிக்ல நான் 100ல இருந்து 400 500 பக்கத்துக்கு இன்ஃபர்மேஷன் நான் ஏஐல இருந்து வாங்கியிருக்கிறேன். நான் எல்லா விதமான கேள்வியும் கேட்பேன், அதோட சண்டை போடுவேன், அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஏஐக்கு தெரியலன்னா நான் அதுக்கு இன்ஃபர்மேஷன் புதுசா வர கொடுப்பேன். அது வாங்கி தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு எனக்கு அது சொல்லும். அந்த மாதிரி சாட் ஜிபிடிலையும் நான் கொஞ்சம் மற்றது மைக்ரோசாஃப்ட் பிங்கு, இப்போ அதுக்கு பேர் கோபைலட், அந்த மாதிரி சில இடத்துல போயிருக்கிறேன். கொஞ்சம் அந்த குவாண்டம் பிசிக்ஸ் பார்த்ததும் இதுவும் கொஞ்சம் ரிலேட்டடா வரும். டாக்டர் ஸ்ரீதர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவார்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பிடிச்ச டாபிக், புரியாத டாபிக். நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனே தவிர எனக்கு இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தமெல்லாம் கிடையாது. நான் கேட்குறேன், அது பதில் சொல்லுது. சில சமயங்கள்ல கம்மியா பதில் சொல்லுச்சுன்னா கிவ் மீ மோர்னு கேட்பேன், கிவ் மீ ஸ்டில் மோர்னு கேட்பேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்னா, அடுத்த வாட்டி ஐ வாண்ட் வெரி டீட்டெயில்டு ஆன்சர்ஸ், திருப்பி என்னை கேட்க வைக்காத, மரியாதையா எல்லாத்தையும் முதலே சொல்லிடு அப்படின்னு சொன்னோம்னா பெருசா அது இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஐ எம் டாக்கிங் வித் இட். அது ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்குது, இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்குது, புரிஞ்சுக்குது, சண்டை போடவும் உதவுது. அதனால நான் ரொம்ப ரெகுலராகவே தொழிலாகவே நான் ஏஐயோட பேசுறது ஒரு மனுஷனோட பேசுற மாதிரி வச்சிருக்கிறேன். அது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐ எம் லேர்னிங் வெரி மெனி திங்ஸ். ஏராளமான செய்திகள் கத்துக்க முடியுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இவர் ஸ்டீபன் சொன்னது ஏராளமான புது செய்திகள். இவ்வளவுக்குள்ள நான் போனதே கிடையாது, இவ்வளவு எனக்கு தெரியாது. அலெக்சா வச்சிருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல ரிமைண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி 1-2 கேள்விகள் தான் அதை கேட்பனே தவிர தொழிலா அலெக்சாவை ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி நான் வச்சிடல. அப்புறம் இந்த ரோபாட்டு ஆண் படத்தையும் போட்டு ரோபாட்டு பெண் படத்தையும் போட்டிருந்தாரு. அவர் கொஞ்சம் மாத்தி ஏதோ ஆண் ரோபாட்டும் பெண்ணும் போட்டிருக்கலாம். பாவம் லேடிஸ் எல்லாம் நீங்க ரொம்ப சரியா தப்பு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, பாவம் இல்ல அவங்க. அதனால அவங்களையும் நீங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத நான் இங்க பேசும்போது சொல்லிட்டேன். எல்லா ஜெண்டரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். கிடையாது, படம் போட்டதா இல்லையா, படம் போட்டது தப்பு, ஆமான்னு ஒத்துக்கணும். ஓகே ஓகே, ஐ டேக் அப்பாலஜிஸ். சரியா? அது ரெண்டுமே ரோபோவா போட்டிருக்கலாம், ஒரு பொம்பளை ரோபோ ஒரு ஆம்பளை ரோபோ. இன்னொரு படம் போட்டிருந்தா சரியா போட்டிருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, என் மைண்ட் பூரா இதுல இருந்தது தவிர அதை எதிர்பார்க்கல. சரியா? அதனால நான் இப்ப வந்து புதுசா வீடு கட்டி நிக்கிறேன். நாளைக்கு நீங்க என்ன பேச போறீங்க தெரியாதே.
ஏன்னா நீங்க இதுதான் நாளைக்கு பேசுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல நாளைக்கு இதை தாண்டி வேற பேசலாம். சரி, ஓகே. இப்ப நான் வந்து வாடகை வீட்டுல இருக்கிறேன். எங்க வீடு அங்க இடிச்சிட்டு நாங்க 5 மாடி பில்டிங் கட்டிட்டு இருக்கிறோம். 3 மாடி பில்டிங் கட்டிட்டாங்க, 4வது மாடி கட்டிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் அடுத்த ஜனவரி மார்ச்சுக்கு நாங்க போயிடுவோம். இப்ப நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப புதுசா இருக்குது. எனக்கு வீடு எப்படி வேணும் அப்படின்னு நான் ஒரு பிக்சர் கனவுல வச்சிருக்கிறேன். அந்த கனவுல வச்சுக்கிறதெல்லாம் நான் அந்த கான்ட்ராக்டர் கையில போய் சொல்லி, மோனையோ இந்த மாதிரி போட்டு கூடியா, எங்க ஸ்டீபன் சொல்லிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லலான்னு இருக்கிறேன். நிறைய நிறைய ஏராளமான புது செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க. நான் என்னோட டாக் கொஞ்சம் பர்சனலா இருக்கும். நான் எப்படி பயன்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொடுத்த தகவல் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு பரந்துபட்ட பார்வை, நீங்க சொன்ன மாதிரி பேர்ட்ஸ் ஐ வியூ அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. நிறைய நிறைய நல்லா இருக்குது. நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு 2, 4, 6, 8, 9 பக்கத்துக்கு நோட்ஸ் எடுத்திருக்கிறேன். அப்புறமா தனியா உங்களோட பேசிக்கிறேன். நன்றி மற்றவங்களுக்கு. சார் ஸ்டீபன் சார், நாளைக்கு அவர் என்ன தலைப்பு சொல்ல போறாரு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சலாமே. அது அது ஜோஷியம் சொல்றது கிடையாது, இது சயின்ஸ். இது சயின்ஸ். ராமோ இஸ் மோஸ்ட்லி டிரான்ஸ்பரண்ட். இந்த ஆள் இப்படிதான் பேசுவான்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். யார் பேசுறது பேசுங்க. அடுத்தது யார் பேசுறது? வசந்தி மேடம். வசந்தி மேடம். நாராயணன் சார் பேசுறீங்களா? கொஞ்சம் போகணும், அதனால பேசுறேன். ஓகே ஓகே. அதாவது இது எப்படின்னா, இங்க அந்த முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ரவி சார், நீங்க எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டீங்களா? அந்த படம் பார்த்து, என்னோட படம் பார்த்துட்டு அதுக்கு பொறுப்பு சார் தான், நான் கிடையாது. எப்பெல்லாம் ஒருத்தன் கொலை பண்ணி மாட்டிக்கிறான், ஐ வாண்ட் a lawyer. சார் தெரியாதனமா ஒரு படம் எடுத்துட்டேன் சார். சார் தான் எடுத்தார் அந்த படத்தை அந்தமான்ல. இத போடுங்கன்னாரு, போட்டுட்டோம், அவ்வளவுதான் விஷயம். அது இன்னும் வேற வேற படம் எல்லாம் கொடுத்தாரு, நான் அதெல்லாம் வானான்னு விட்டு வச்சுட்டேன். அது போட்டா இன்னும் கலடாதான் எனக்கு. அதாவது இங்க பிக்கனீர் வாலான்னு ஒரு ஸ்வீட் கடை இருக்கு. அங்க போனீங்கன்னா எண்ணிலடங்கா இனிப்புகள் இருக்காங்க. அந்த மாதிரி தகட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இப்ப நாளைக்கு ராமு சார் பேசலேன்னு சொன்னா கூட ராமு சார் பேசுற மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிடுவார் போல தெரியுது. அதான் நடக்க போகுது ஒரு நாளைக்கு, அது உறுதி. என்ன இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அறிவு கம்மி, தகவல் ரொம்ப கம்மி. இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து அப்படியே மினிஸ்கியூல் ஒரு 0.0000001% தான் நம்ம ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுது எனக்கு. நான் இந்த சேட் ஜிபிடிக்குள்ள போகலன்னா, இப்போ இந்த ராமு சார் சொன்னதுக்கப்புறம் அது போகலாமான்னு, ஏன்னா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அதுக்குள்ள போகலாமான்னு யோசனையா இருக்கு. பட் வந்து இது எப்படி போகும் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு. இது எப்படின்னா, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஒரு காந்தி எழுதின புத்தகம் ஒன்று இருக்கு, டைட்டில் ஞாபகம் இல்லை எனக்கு. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சப்போஸ் நான் இருக்கு கோயம்புத்தூரில் அந்த புக்கு இருக்கேன்ட்ட, இதை மனிதன் வந்து விஞ்ஞான வளர்ச்சி ஆக ஆட்டோமேஷன் ஆக 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 வந்து கெடுதல் தான் வரும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு. சப்போஸ் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில. இது எப்படி போகும் பின்னாடி, இது வந்து சார் சொன்னார் கடைசி இமோஷன்ஸை வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு. எல்லா சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் அற்புதம், அதில் சந்தேகமே கிடையாது. கடந்த 20 வருடங்களில் ஜெயண்ட் லீப் இன் அட்வான்ஸ்மெண்ட். இந்த கடந்த கிட்டத்தட்ட 2000லேருந்து வந்து கண்ணா பின்னான்னு வளர்ச்சி. சொல்கிறத பார்க்கும்போது அடுத்த 5 வருடங்கள் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம பார்த்துட்டு செத்தா கூட தேவையில்ல, ஏதோ கொஞ்சமாக பார்த்துட்டு போவோம். என்ன எல்லாத்தையும் பார்த்தாச்சு, சரி இதையும் பார்த்துருவோம். ஆனா உண்மையா நான் வந்து ஒரு 10-15 நிமிஷம் லேட்டா தான் வந்தேன் நான். இருந்தாலும் நான் கேட்கணும், இன்னொரு முறை நான் கேட்கணும்னு நான் ஃபீல் பண்றேன் நான். ஏன்னா வந்து அது என்ன சொல்லலாம், இந்த 1 மணி நேரத்துல வந்து ஔவையார் சொன்ன மாதிரி கடுவுக்குள்ள வந்து 7 கடலை தொடச்சி வச்சு கொடுத்துட்டாரு. மிக மிக அற்புதம். நான் இன்னொரு முறை கேட்டுட்டு
அப்புறம் வந்து நாளைக்கு நான் வர முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். இருந்தாலும் ரொம்ப அற்புதம் சார். நான் சொல்லுங்க. இல்ல வேற எங்கேயோ. சரி 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 சரி. சார் நாராயணமூர்த்தி சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க. எல்லாருக்கும் இப்ப அவர் கேட்டதால எங்களுக்கு சுகர் லெவல் எல்லாம் ஏறி போச்சு. அதை குறைக்கிறதுக்கு எதனா ஒரு ஆசனம் இருந்தா சொல்லுங்களேன், யோகா. மண்டுகாசனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கேளுங்க, கரெக்டா சொல்லும். அது கேளுங்க, ChatGPT கேளுங்க. மண்டுகாசனா சார், யூ ஆர் வெரி 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 ஸ்பெசிஃபிக், ஐ வில் டெல் யூ. ஓகே, சரி. அதனால நான் மற்றவங்களுடைய பின்னூட்டத்தில் நாளைக்கு நான் ரெக்கார்டிங்கில் கேட்டுக்கிறேன். அதாவது என்ன சொல்லலாம், அதாவது அற்புதங்கள் நிறைந்த பல விஷயங்கள் அப்படியே துளைத்து அப்படியே திணிச்சு கொடுத்துருக்காரு. நான் மீண்டும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கை வந்து இந்த அளவுக்கு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறது மிக பாராட்டுதற்குரியது. நான் கொஞ்சம் போக வேண்டியிருக்கிறதுனால இதோட விடைபெறுகிறேன். நான் வந்து ரெக்கார்டிங் கேட்டு என்னுடைய பின்னோட்டத்தை தரேன். நன்றி, மிக்க நன்றி. நல்வாழ்த்து ஸ்டீபன் சாருக்கு, பாராட்டு. தேங்க்யூ. வசந்தி மேடம் பேசுங்க. வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன், புது இன்ஃபர்மேஷன் நிறைய இது நான் கேள்விப்பட்டதே இல்லை. எப்படி ஃபியூச்சர் போகுது, முதல்ல 1943 இருந்து ஆரம்பிச்சு கண்டினியூஸாக வந்து எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே ராக்கெட் வேகத்தில் போக ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னையுமே ஒரு நிறைய நேரம் பேசலாம் போல் இருக்கு, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துட்றீங்க. ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க சார். முதல்ல வந்து நம்ம ஹவுஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரோபாட், நீங்கள் இந்த கிளீனிங் ரோபாட் சொன்னீங்க. அதுக்கு மேலே இப்போ வந்து என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து மேலேயே உங்களுக்கு பேனலில் கொடுத்துரும். உன்னோட ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே இதெல்லாம் இருக்கு, நீ இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணலாம் இதை வச்சு, அதெல்லாம் கொடுத்துரும். அது வந்து நம்மளோட சோம்பேறித்தனம் இன்னும் சோம்பேறி ஆக்கிறதுக்கு வச்சுங்களேன். சரி கொடுத்துரும். அதை நல்லாவும் யூஸ் பண்ணலாம் வச்சுக்கோங்க. அது யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2-3 இடத்துல பல்பை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடறோம். அது கரெக்டாக இந்தியாவுக்கு 3 மாதம் வரும், 2 மாதம் வரும்னா அது 7 மணிக்கு கரெக்டாக ஆன் ஆகிடும். 7 மணிக்கு ஆன் ஆகி வீட்டில் யாரோ இருக்கிறாப்புல இருக்கும். அப்புறம் கடைசியில் ஒரு 10 மணிக்கு அது வந்து ஆஃப் ஆயிடும். அந்த இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. அதுக்கப்புறம் கூகுள் மேப்பு சொன்னீங்க. கூகுள் மேப் நிறைய வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எங்கள் வீடை வந்து இப்போ நான் இந்தியாவிலேருந்து என் வீடை பார்த்துக்க முடியும். என் வீடு அந்த சிசிடிவி இருக்கு, அதோட கனெக்டட் இருக்கு, யார் உள்ள வராங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. நான் இங்க மெயினா நான் சொல்ல போறது வந்து மெடிசன். வேற யாரோ பேசுறாங்க. மெடிக்கல் ஃபீல்ட்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு, இப்போ என்ன ஆக போகுது. நான் வேலை பார்க்க ஆரம்பிச்ச உடனேயே அங்க வந்து முதல்ல வந்து ஃபில்ம்ஸ் வந்து இந்த எக்ஸ்ரே ஃபில்ம் வந்து போயிருச்சு. எக்ஸ்ரே ஃபில்ம் வந்து 1989 90லேயே அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக டிஜிட்டல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டிஜிட்டல் டிஜிட்டல்னா எக்ஸ்ரே ஃபில்மே இருக்காது. நாங்கள் எடுத்த இது வந்து உடனே டாக்டர் ஆஃபீஸ்க்கு, டாக்டர் கிளினிக்கு போயிடும். இது வந்து நிறைய பேருக்கு முதல்ல பிடிக்கல. ஏன்னா அந்த கையில் அந்த ஃபில்மை பார்த்து எடுத்து வச்சு பார்த்து பழக்கம் வந்ததுனால, ஐயோ இதை எப்படி பார்க்க போகிறோன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிமைசேஷன், அதாவது நம்ம கையில் நம்ம பண்ணுற எக்ஸ்ரேக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த டெவலப்பிங் இந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஏதாவது இது இருக்கும். ஸ்மாக்ஸ் வரும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆர்டிஃபேக்ட் அதில் வந்துடும், இல்லாட்டி க்ளீனாக இருக்காது. அதாவது அந்த ஷேட்ஸ் எல்லாம், கிரே ஷேட்ஸ்லாம் கருப்பாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது எல்லாம் க்ளீனாக இருக்காது. இந்த டிஜிட்டல் வந்த உடனே ஷார்ப் இமேஜஸ் வர ஆரம்பிச்சிச்சு. வெரி ஷார்ப் இமேஜஸ் வர ஆரம்பிச்சோன்னா கொஞ்ச நாளில் எல்லாருக்கும் அது பிடிச்சி போயிடுச்சு. இன்னொன்று வந்து இந்த கோடாக் ஃபில்ம் இது வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கோடாக் ஃபில்ம் தான் நிறைய ஃபில்ம் கொடுத்துட்டு இருந்தாங்க, எக்ஸ்ரே ஃபில்மு. அவங்க டிஜிட்டலுக்கு மாறிட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் தன்னை மாற்றிக்கிட்டாங்க வச்சுங்களேன். அதுக்கு அடுத்தது வந்தது தான் நிஜமாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து மேமோகிராம்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே அதில் வந்து 2 ரேடியாலஜிஸ்ட் வந்து அதை ரீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒருத்தங்க மேமோகிராமுக்கு வர்றாங்க, அவங்க மேமோகிராம் அவங்க டாக்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா, ஒரு ரேடியாலஜிஸ்ட் அதை டயக்னோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ரேடியாலஜிஸ்ட்டை கொடுப்பாங்க. அவங்களும் 2 பேரும் ஒரே மாதிரி இதில் கேன்சர் இருக்குது அப்படி சொன்னால் மட்டும்தான் அது வந்து பயாப்சிக்கு வரும். இது வந்து இதுலேயே அவங்களுக்கு கண்ணு வந்து நம்ம ஹியூமன் ஐஸ் வந்து இதில் சில இதை மிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் எய்டட் டயக்னோசிஸ்,
சிஏடின்னு பேர் அதுக்கு. கேட் வந்து முன்னாடி வந்துச்சு. 95லே வந்துருச்சு அந்த ஆமா, கேடு வந்துச்சு. வந்துருச்சு. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மேமோகிராம் அந்த இதை வந்து அந்த ஃபில்ம் அதுக்குள்ள ஃபீட் பண்ணோம்னா, அது இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் டென்சிட்டி இருக்கு, இதை கொஞ்சம் பாருங்க, அப்படி அந்த எய்டு தான் பண்ணிட்டு இருந்துச்சு. இதை கொஞ்சம் பாருங்க, இதை கொஞ்சம் பாருங்க, இதுல ஏதோ சஸ்பிஷியஸா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து டாக்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் இப்போ என்ன வந்துருச்சுன்னா, அந்த எய்டடே வேண்டாம், நானே டயக்னோஸ் பண்றேன். ஸோ இவங்க வந்து இதுவே டயக்னோஸ் பண்ணிடும். இப்போ வந்து இதுவே வந்து சிஸ்டா இல்லாட்டி அந்த மாதிரி கொண்டு வந்ததுனால இப்போ ரேடியாலஜிஸ்ட்க்கு வேலை குறைஞ்சிருச்சு. இப்போ எப்படி ஃபியூச்சரில் வரப்போகுது அப்படின்னா, சாதாரண ரீடிங் ரேடியாலஜிஸ்ட் இருக்க மாட்டாங்க. அவங்க இப்போவே பயந்துட்டு இருக்காங்க. இப்போவே வந்து ஒரு 10 ரேடியாலஜிஸ்ட் இருக்கிற இடத்துல 4 பேர் தான் எம்ப்ளாய்டாக இருக்காங்க. எல்லாரும் அங்கங்க போய் பார்ட் டைமாக வந்துட்டு இருக்காங்க. இந்த ரேடியாலஜிஸ்ட் ஜாப் வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் அதில் போகிறதுக்கு பயப்படுவாங்க. இன் ஃபியூச்சரில் அவங்க இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்புறம் இந்த ஸ்பெஷலைஸ்டு ரேடியாலஜி தான் அவங்க போக முடியுமே ஒழிய, சாதாரண ரீடிங் ஒரு ஒரு இது எக்ஸ்ரே ரீட் பண்ணுறவங்க அங்கே வேண்டாம் இனிமேல். ஏன்னா அது வந்து கம்ப்யூட்டரே பண்ண போயிடுது. இது வந்து ஒரு பெரிய மேஜர் ஒரு இதாக போகிறது. இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ சிடிலாம் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அதில் முந்திலாம் வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். வெளியிலேருந்து டேக் அ டீப் பிரெத், ஹோல்ட் ஃபார் அதெல்லாம் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் என்ன, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது சரியாக கேட்காதவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சிடியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரெக்கார்டட் மெசேஜே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நாங்கள் வந்தோடனே அந்த பேஷண்ட்டை உனக்கு என்ன மாதிரி லாங்குவேஜில் வேணும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு ஸ்பானிஷில் இருக்கும், ஃப்ரெஞ்சுக்கு ஃப்ரெஞ்சில் இருக்கும், ஜெர்மனுக்கு ஜெர்மனில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், தமிழில் இல்லை இன்னும். நான் அப்போவே நினச்சேன், இது தமிழில் யாராவது, ஏன்னா தமிழ் பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்களே, தமிழில் யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமேன்ட்டு. இதை வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இனிமேல் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் தமிழ் படிக்கிறவங்க ஒரு டெக்னாலஜியை படிச்சிங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய கிடைக்கும். அதில் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் தமிழ் பேஷண்ட்ஸு எங்கே பார்த்தாலும் வரப்போகிறாங்க. ஸோ அது ஒரு நல்லதாக நான் நினச்சேன். அப்புறம் இன்னொன்று இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலும், எந்த அப்ளிகேஷன் போட்டாலும் ஐ எம் நாட் அ ரோபாட்னு கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஆமா. நீங்க ரோபாட் கிளிக் பண்ணணும். அப்ப அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஃபியூச்சர்ல நீ ரோபாட்டா இருந்தும் நீ இந்த அப்ளிகேஷனை நான் வீடு மார்ட்கேஜுக்கோ இல்லாட்டி கார் வாங்குறதுக்கோ நீங்க அப்ளை பண்ணலாம். அது ரோபாட்டா இருக்கலாம். ஸோ ஐ எம் நாட் அ ரோபாட்னு கிளிக் பண்ணாதான் அடுத்ததுக்கு போக முடியும். அதுக்கு ஒரு சின்ன இதை கொடுக்குறாங்க, அதை போட சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஃபியூச்சர்ல வந்து என்ன இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ஆட்டோ பைலட் வந்து ஒன்று புதுசாக வந்திருக்கு இல்லைங்களாங்க. இப்போ ஆட்டோ பைலட் டெஸ்லாலாம் டிரைவர் எல்லாமே கார் விடுறது இருக்குல்ல, அதில் ரீசெண்டாக ஒரு டெஸ்லா கார் ஆட்டோ பைலட்டில் போட்டு அவன் போய் இடித்து அவன் ஆக்சிடென்ட் ஆகி, ஒரு என்ஜினியர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்குங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்தா நல்லதும் இருக்குது, ஆனால் நிறைய மாறுதல் வரப்போகுது. நம்ம அதுக்கு வந்து எக்யூப்டாக இருக்கோமான்னு எக்யூப்ட் ஆகிடுவோம். இப்போ நம்ம எப்படி எக்யூப்ட் ஆனோம். இப்போ வந்து நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஆன்லைனில் டீச் பண்ண ஆரம்பித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துருச்சு. இதே மாதிரி தான் ஃபியூச்சரில் வரும்போது நம்ம எக்யூப்ட் ஆகிடுவோம். இன்னும் மற்றவங்களாம் பேசட்டும், ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா வந்து இன்னொரு செட் ஆஃப் நியூ திங்ஸ் வச்சிருக்கேன் நான். இது டைம் ஆயிட போகுதுன்றதுக்காக நான் வந்து அதை ரெடி பண்ணல. ஆக்சுவலா பாத்தீங்க, இது அதுல ஒண்ணு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, வீட்டுல வந்து இதெல்லாம் பாத்துக்கிறோம், ரெஃப்ரிஜிரேட்டர் சொன்னீங்களா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு ஒண்ணு வரப்போகுது. IoT அப்படின்னு, இட் இஸ் கால்ட் IoT அப்படின்னு சொல்லிட்டு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் கனெக்டட் வித் எல்லா திங்ஸ்லயும். நாளைக்கு நம்ம கதவை திறந்த உடனே நம்ம செவரு பேசும், வந்துட்டீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணுமா, சோ எவ்ரிதிங். சோ எல்லாமே கனெக்டட். இந்த வீட்டுல நீங்க எங்க நுழைஞ்சாலும் அந்த ரூம்ல இருக்கிற விஷயங்கள் நம்ம கிட்ட உறவாடுற மாதிரி திங்ஸ் கோயிங் டு கனெக்ட், இதெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாத ஆர்டிபிஷியல் பேபி வரப்போகுது. இது என்ன நிறைய இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் கொடுக்குறேன். நாளைக்கு முடிஞ்சா ராமு சாரோட டைம்ல இருந்து ஒரு 1/2 hour இருக்கும், 15 minutes எடுத்துக்கிறேன். இல்ல இப்பவே நாங்க ஒரு இது செக்யூரிட்டில நான் ஃப்ரண்ட் டோர் ஓபன் பண்ணா ஃப்ரண்ட் டோர் ஓபன் அப்படின்னு சொல்லுது அது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து எங்கேயாவது போச்சுன்னா யுவர் பேக் விண்டோ இஸ் ஓப்பன் அப்படிங்குது. ஸோ அதனால நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம லைஃப்ல வந்துருச்சு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். நான் வரேன் சார். வேற யாரும் பேசுறாங்களா? வேற என்ன வெயிட்டிங்க? லதா மேடம் ஏதோ பேசணும் வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அவங்க பேசுறேன் சார். லதா மேடம் நீங்க பேசுறீங்களா, சார் பேசிட்ட பேர் பேசுறீங்களா? எதுனாலும் ஓகே.
சார் பேசிட்டார். சார் ஓகே பேசிட்டார். சார், ரொம்ப 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 எக்ஸலன்ட் சார், ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க சார். நீங்க ஒரு ஒரு காலேஜில் போய் உட்காந்து ப்ரொஃபசர் பேசுற மாதிரி ஒரு பிரமாதமான லெக்சர் கொடுத்தீங்க. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் ஆல் திஸ் டெவலப்மெண்ட். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் திஸ் ஏரா. ஒரு நியூ டெக்னாலஜி நடக்கிற காலத்துல நான் இருக்கிறேன்றதே எனக்கு பெருமையா இருக்கு. ஆக்சுவலி நெகட்டிவ் திங்கிங் தான் இது, வை இது நல்ல அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்கிட்டே இருக்கு. இந்த திங்கிங் 90களில் எனக்கு வந்தது. கம்ப்யூட்டர் படிக்கிற டாக்டர் சொன்னப்போ எனக்கு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் வந்தது. அதெல்லாம் யூஸ்லெஸ், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு 40,000 50,000 கட்டுறதா வேஸ்ட் அப்படிதான் எனக்கு இன்ஃபர்மேஷன். டிகிரி எனக்கு ஆஃபர் வந்திருக்குப்பா, நான் ஜாயின் பண்றேன்பான்னு கேட்கிறா. இல்லம்மா அதெல்லாம் சரியில்லைம்மா, அதெல்லாம் ஏமாத்துறாங்கம்மா, நிறைய எனக்கு நல்ல பாசிட்டிவா வரலன்ற பிறகு கேவ் அப். அப்புறம் இன்னும் கூட சொல்லிட்டு இருப்பா, என்ன படிக்காம விட்டுப்பா, எனக்கு கம்ப்யூட்டர் படிக்க விடாம பண்ணிட்டேன். இன்னும் கூட she has that grievances. அடுத்த பையன் பண்ணான்னு வச்சுங்க. நெகட்டிவ் திங்கிங் தான், நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடைக்கும் 90களில் டிகிரி படிக்கிறப்போ. எனக்கு எந்த சோர்ஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வரும், சரியான இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவா வரல. நோ ரிக்ரெட்ஸ். இந்த டெக்னாலஜி புரட்சி நடந்த காலத்துல நான் இருக்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னாலேயும் யூஸ் பண்ண முடியுதுன்றதுல எனக்கு பெருமை தான். ஐ எம் ஸ்டில் யூசிங். என்னால ஓரளவு பேங்க் டிரான்சாக்ஷன் வீட்டில் உட்காந்தே பண்ண முடியுது. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து எடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துக்கிறேன், இந்தியன் பேங்க்ல இருந்து எடுக்க வேண்டிய பணத்தை எடுக்கிறேன், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஓவர் நைட் மேட்டர் ஆஃப் செகண்ட் டைம் வீட்டில் உட்காந்து எல்லாம் என்ன பண்ண முடியுது, டெபாசிட் பண்ண முடியுது, எடுக்க முடியுதுன்றதுக்கு எனக்கு தெரியாது. டிஜிட்டல் வேர்ல்டுல இருக்கிறோம், உண்மையிலே டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கோம். உயர் ஏஐ ஏறான்றது ரொம்ப பெருமை. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சார். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க லதா மேடம் பேசுங்க. சார் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தது. இட் இஸ் நாட் ஜென்ரல் டாக், இன்ஃபர்மேட்டிவ் டாக்ன்னு சொல்லலாம். இதுல சார் நிறைய விஷயம், அதாவது 1943ல ஆரம்பிச்சு நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பாட்டு நான் நிறைய கேள்விப்பட்டேன் சார். எப்படின்னா விகடன்ல ஆண்டன் பிரகாஷ்னு ஒருத்தர் எழுதுற, ஹீஸ் வெல் நோன் பர்சன், ஏஐல ரொம்ப டாப் பர்சனா. அவர் ரொம்ப நல்லா எல்லாமே எழுதுறாரு சார். நிறைய அதனால இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். அப்புறம் நீங்க சாட் ஜிபிடி சொன்னீங்க, அது நான் கூட அப்பப்போ யூஸ் பண்றேன். தென் அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சொன்னீங்க இல்லையா, அது இப்போ நான் ரீசெண்டாக ஜப்பான் போகும்போது எனக்கு ஒரு அனுபவம் சார். எப்படின்னா சாதா சிம்பிள், தே ஆர் வெரி குட் இன் டெக்னாலஜி, வி கேனாட் டினை, அண்ட் யூ ஆல்சோ டோல்ட் மெனி திங்ஸ். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஒரு யங் மேன், ஒரு 22 வயசு பையனா தான் இருப்பான். அதுவும் ஒசாக்கான்ட்டு ஒரு டாப் பிளேஸ், டோக்கியோக்கு நெக்ஸ்ட் சிட்டின்னு சொல்லலாம். அந்த இடத்துல எங்களுக்கு அனுபவம் என்னன்னா, டாய்லெட் எங்க இருக்குன்னு கேட்கணும் சார். ஒரு பயங்கரமான ஷாப்பிங் ஏரியா, அது அந்த பையனுக்கு புரியல. அப்புறம் சைகையிலேயே விச் லாங்குவேஜ் யூ நோங்கிற மாதிரி கேட்டான். இங்கிலீஷ்னு சொன்னோம் நாங்க. உடனே டெக்னாலஜி பீப்புள் இல்லையா, அந்த நம்மளும் அது பண்றது தான். அந்த பையன் ஃபோன்ல டக்குன்னு டிரான்ஸ்லேஷன் எடுத்துட்டோம், அவங்க லாங்குவேஜுக்கும் இங்கிலீஷ்க்கும். எங்களை டைப் பண்ண சொன்னோம், வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டு. அது டாய்லெட்டுன்னு டைப் பண்ணோம். அது அந்த பையனுக்கு அவங்க லாங்குவேஜ்ல மாறி, அதுக்கப்புறம் he has given us இது சப்போர்ட், இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோம். இதுல ஒரு பேசிக் நீடான இதுவே நிறைய பேருக்கு தெரியல. ஆனா நிறைய இடத்துல டாய்லெட்னு எழுதியிருக்கு இங்கிலீஷ்ல, பட் ஸ்டில் பீப்புளுக்கு தெரியல. ஒரு படிக்காதவங்களுக்கும் தெரியல, படிச்சவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியல இங்கிலீஷ். இந்த அனுபவம் எங்களுக்கு கிடைச்சிருந்த டிரான்ஸ்லேஷன் அனுபவம். அதுக்கப்புறம் ரோபாட் நீங்க சொன்னீங்க, அது நான் அந்த ஆண்டன் பிரகாஷ் சொல்லியிருந்தாங்க, ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரோபோவை செட் பண்ணிட்டு, அந்த சில்ட்ரனுக்கு எப்படி வீட்டில் ரெகுலராக ட்ரைனிங் கொடுக்கணுமோ, அது நம்ம பேரண்ட்ஸோ பெரியவங்களோ ட்ரைனிங் கொடுக்கலாம் தான். ஆனால் அதே மாதிரி பேஷன்ஸோட பண்ணுவோமா இல்லையான்னு தெரியல. அதுக்காக அந்த ரோபோவை வச்சு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைச்சிருக்கான். அதுக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணி நிறைய குழந்தைங்க அதனால பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று, நீங்க ஏஐ மியூசிக் சொன்னீங்க இல்லையா,
அது வந்து 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து ரீசெண்டா நமக்கு இப்போ ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால ஒரு ஆட் வந்தது. என்னன்னா ஸ்டாலினும் இன்னும் யாரோ இது மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் பேசுற மாதிரி அவங்க பேசுற ஒரு பிட்டு, அது பிட்டுன்னா அது எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்துக்கிட்டு இன்னும் ஃபர்தரா அவங்க பேசுற மாதிரி இப்ப கொண்டு வராங்க அப்படின்ட்டு அது பண்ணி அந்த ஆடுன்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு இந்த மியூசிக்கை ஏஆர் ரஹ்மான் பண்ண மாதிரி இன்னும் ஹையர் லெவல் என்ன நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், ஒண்ணு படிச்சேன்னா டாப் அபிஷியல்ஸ் அந்த நாலேஜ் வைஸ் இருக்காங்க இல்லையா இறந்தவங்க, சிலர்தெல்லாம் இன்னும் பதப்படுத்தி வச்சிருக்காங்களாம். அவங்களுடைய நாலேஜை எடுத்து ஏதாவது பண்ணலாம், அவங்க இருந்தா என்ன மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க, லைக் ஐன்ஸ்டீன் அது மாதிரி அவங்களது, அதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது நடந்தா நிறைய நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸும் வரும், அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க அப்படின்ட்டு நான் ஒண்ணு படிச்சேன். லாஸ்ட் நீங்க அந்த ஐஓடி சொன்னீங்க இல்லையா, அது வந்து நாங்க வைசாக்ல எங்க ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அவருடைய பையன் வந்து ஆக்சுவலி ஹீஸ் மெடிக்கல் டாக்டர் ஒன்று. ஆனா அந்த பையனுக்கு கம்ப்யூட்டர்ல தீராத பயங்கரமான நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்டும். அதனால நீங்க சொன்னபடிதான் அவங்க வீட்டு ஃபுல்லுக்கும் பண்றேன்னு சொன்னாலும் அந்த பையன். ஆனா அவர் வந்து வேண்டாம்ப்பா வீட்டுக்கெல்லாம் வேண்டாம், அவரு அந்த பையனுடைய ரூமுக்கு மட்டும் கம்ப்ளீட்டா அவனுக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜ் ஏதோ வச்சிருக்காங்களாம். அந்த ரூம் கதவை லாக் பண்ணி எல்லாமே. அந்த பையன் வந்தானே வெளியில இருந்தே ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்தப்புறம் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாம் அவனே ரெடி பண்ணிப்பான ரூமை, ஏசி போடுறது லைட் போடுறது எல்லாம் அவங்க பண்ணியே காட்டினாங்க. ஸோ அது கூட நாங்க கண் கூட பார்த்தோம். இது நடந்தது ஒரு 1.5 years பிஃபோர். ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா, அதாவது அப்பப்ப கேட்கும்போது டிஃப்ரெண்டா இருந்தது, இப்ப நீங்க பேசும்போது கோரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா பேசுனீங்க சார், தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் பில்கேட்ஸ் எந்த காலத்திலே பண்ணி வச்சுட்டார் அவங்க வீட்டுல. வாங்க அடுத்தது யார் பேசுறது? அகிம்சிகா பேசுறீங்களா? ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? வாங்க சார். நான் பேசவா? பேசுங்க சார். வணக்கம். ரொம்ப சிறப்பான நிகழ்வா இருந்தது. இப்ப இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல வந்து பிப்ரவரி மாசம் மாநில மாநாடு ஒசூர்ல நடந்தது. அதுல வந்து ரொம்ப எல்லா மாவட்டத்துல இருந்து ஆள் வந்திருந்தாங்க. அதுல வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்றதுக்கு வந்து யார் அறிவியல் பாடல்கள்லாம் பாடலாம், அதுக்காண்டி ஸ்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து யார் பண்ணணும் ஒரு பதிவு பண்ணணும், ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டுருவாங்க. அது மாதிரி நிகழ்ச்சியில வந்து ஒரு டீம் வந்து அறிவியல் பாடல்களுக்கு ஏறுறதுக்காண்டி ஒரு பெரிய டீம் வந்து ஏறினாங்க, கன்னியாகுமரி மாவட்ட டீம். அவங்க சொன்னாங்க இந்த பாட்டு எழுதுனது யாருன்னா கடைசியில் சொல்லிடுறோம் அப்படி இல்லை. அந்த பாட்டை வந்து ஒரு 10-20 பேர் சேர்ந்து பாடினாங்க, ஒரு அறிவியல் பாடல். கடைசியில் சொன்னது வந்து இந்த பாட்டு எழுதுறவருக்கு ஆதார் கார்டுலாம் கிடையாது, அவருக்கு உயிரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் நேற்று இரவுல வந்து நாங்க உட்காந்து எழுதுனது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆர்டிபிஷியல் மூலம் இப்படி வருதுன்னா, நாங்க நார்மலா வந்து அறிவியல் இயக்கத்துல வந்து அன்றாட வாழ்வில் அறிவியல் அதை பத்தி எல்லாம் பேசுவோம். இப்ப நம்ம வந்து இப்ப ஆர்டிபிஷியல் பாடலை பத்தி பார்த்திருக்கேன், வெவ்வேறு. இப்ப நீங்க உங்க ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம அன்றாட வாழ்வில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம பட்டியல் போட்டு நம்ம வாழ்க்கையையும் ஆர்டிபிஷியல் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அதுக்காண்டி அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோமா, நம்ம போய்கிட்டு இருக்கோமோ, ஏதோ ஒண்ணு கண்டிப்பா அதை செய்ய வேண்டியது இருக்கு. அதை நோக்கி இந்த உங்களுடைய உரை நல்லா சிறப்பா இருந்தது. முன்னாடி இருந்த ஏற்கனவே ChatGPT அதனுடைய யூடியூப் லிங்க் அனுப்புங்க, அதையும் பார்த்துக்கிறேன். ரொம்ப சிறப்பு. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா எந்தெந்த ஸ்கூல்ல எப்படி பண்ணிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா தொடர்பு கொண்டு பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்க. எனக்கும் தெரியல எந்த ஸ்கூல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம். எங்க டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்டு பாக்குறேன், நம்ம எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இது வந்திருக்காங்களா, யாரும் என்ன பண்றாங்களா அப்படின்னு கேட்கலாம். பார்க்கலாம், இந்த நம்ம போட்டா வந்துரும் என்னன்றதை கண்டுபிடிக்கும். சிறப்பு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ. வாங்க ரமேஷ் பேசுங்க. வணக்கம் சார். நான் இப்பதான் வந்து மாலதி மேடத்திட்ட பேசினேன்.
ஸ்டீபன் சார் அங்க டிஃபன் சாப்பிட்டுக்கிறாருன்னு ஒருவேளை அவரோட இன்டெலிஜென்ஸ் தான் இங்க பேசணும்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பேசுது அந்த மாதிரி இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கா? அது ஒண்ணு. ரெண்டாவது ஏஐயின் என்ன ஓட்டங்கள், ஏஐயின் என்ன ஓட்டங்கள், கண்ட கண்ணோட்டங்கள், சொன்ன பின்னோட்டங்கள், ஏஐயின் என்ன ஓட்டங்கள், கண்ட கண்ணோட்டங்கள், சொன்ன பின்னோட்டங்கள், அறிவார்ந்த அறிவியலின் முன்னோட்டங்கள், இதை ஸ்டீபன் சார் உரைத்ததால் எங்களுக்கு உண்டானது கொண்டாட்டம். இது என்னுடைய இது சார். இது நிறைய விஷயங்கள் எனக்கு நானும் எனக்கு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. ஐ எம் டிப்ளமோ, ஐ எம் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, அந்த கம்ப்யூட்டர்னால எனக்கு அந்த நம்ம சிவகுமார் சார் சொன்ன மாதிரி நம்முடைய வேலை வாய்ப்புகளை பறிக்க வந்ததுன்ற ஒரு மைண்ட்லெஸ் செட் ஆனதால அது பக்கமே போக முடிய மாட்டேங்குது. ஆனால் இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது இதுல. ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரே இருக்கு, பட் அதுக்குள்ள போல நானு என்னும் போது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. நம்ம இவ்வளவு தெரியாம ஒரு கிணற்று தவளையா இருந்துட்டுமே, அதை பத்தியாவது தெரிஞ்சுக்கலாமே, நமக்கு அது புரியுதோ இல்லையோன்னு. ஏன்னா நீங்க நம்ம வசந்தி மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பழசுதான், ஓல்டு தான். இன்னைக்கு எங்க போர்ட்ரஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா எல்லாமே ஃபைல் ஆகி அட்டெண்டருக்கே வேலை கிடையாது. அந்த வேலை வாய்ப்பு குறைஞ்சிச்சு. இங்கதான் அந்த ஃபைல் எடுத்துன்னு போவான், அங்க ஃபைல் எடுத்துன்னு வருவான். எல்லாமே அந்த இதுல கம்ப்யூட்டர்ல ஃபைல் அனுப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு வளர்ச்சியா இருந்தாலும் நம்ம மாதிரி ஒரு பின்தங்கிய நாடுகள் இருக்கும்போது அதுல ஒரு வேலை வாய்ப்புகள் குறையுதோ அதுன்ற முன்னேற்றமான இதுதான். ஆனா நீங்க சொன்னதுலேயே நான் ரொம்ப வியந்தது நோ நீட் ஆஃப் ஹியூமன் இன்டராக்டிவ், அத சூப்பர் சொன்னீங்க பாருங்க. அதுதான் ரொம்ப விபரீதமா முடியுமான்னு தோணுது. ஏன்னா மனுஷனோட இப்ப நான் சொன்ன பாருங்க, அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க டிஃபன் சாப்பிட்டு இருக்கீங்க, உங்க இன்டெலிஜென்ஸ் பேசுது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுமா? அப்படி வந்தா அது அதனுடைய சாதகமா வருமா, நமக்கு பாதகமா வருமா? ஒண்ணு. ரெண்டாவது, ஆஸ் எ டெக்னிக்கல் பர்சன் எனக்கு ரோபோட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு எலக்ட்ரிக்கல், நான் ஒரு வேலை செய்யணும்னா அந்த 440 வோல்ட்ல போய் வேலை செய்யணும்னா முதல்ல அந்த சப்ளை ஆஃப் பண்ணணும். இப்ப அந்த ரோபோட்டை வச்சுனா எவ்வளவு ப்ரொடக்ஷன் நம்ம மெயின்டைன் நிறுத்தலாம, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் வித்தவுட் ஆஃப் த சப்ளை. அந்த ரோபோட்டை போட்டு நம்ம அந்த டிரான்சிஷன் சப்ளை வச்சு ஓவர் ஹெட் லைன்ல வேலை செய்யலாம் போது ரோபோட்டோட இன்றியமைய அந்த ஏஐயோட இது இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஷிப்பு கடல்ல ஊந்துச்சுன்னா கூட, ரீசெண்டா கூட ஏதோ கப்பல் ஊந்தது கூட அந்த ரோபோட் வச்சு தேடினாங்க. அந்த கப்பல் எவ்வளவு தொலைவு போச்சுன்றத அந்த ரோபோட் வச்சு தேடினாங்கன்னு சொல்லும்போது இந்த அறிவியலின் முன்னோட்டம் இருக்குது. ரெண்டாவது, நீங்க சொன்ன அந்த கடைசி தான் என்னால ஏத்துக்க முடியல. இந்த மனுஷனாவே ரோபோட்டை உருவாக்கி, ஆனாலும் சுந்தர் பிச்சை ஒரு சின்ன பாயிண்ட் வச்சாரு. என்ன இருந்தாலும் நிஜத்தை வெல்ல முடியாது போலி தான் அப்படின்னு அவர் சொன்னார். கரெக்ட் தான். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கறது, நல்ல லெவலுக்கு போயிட்டாங்க சார். டிப் ஆஃப் தி ஏஐ என்ன இருக்குன்னு நினைப்பீங்க? அதாவது மெல்டிங் பாயிண்ட், எங்க இதுல டெக்னிக் சொன்னா சேச்சுரேஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க. பிளாஸ்டிசிட்டின்னு வச்சு வெயிட் கொடுக்க கட்டாகிற ஸ்டேஜ்ல அது பேரு சேச்சுரேஷன் பாயிண்ட்னுவாங்க. தட் இஸ் டிப் ஆஃப் த ஏஐ. என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கற்பனை பண்றீங்க? இப்போ உங்க லெவலுக்கே மீறி போயிடுச்சு. இன் ஃபியூச்சர்ல டிப் ஆஃப் த இதான் சேச்சுரேஷன், இதுக்கு மேல வர முடியாது அப்படின்னு எதாவது நினைக்கிறீங்க? நல்ல அருமையாக இருந்தது. நிறைய பேர் பேசணும். சிறப்பான இது. நான் எனக்கு இது வரலாமா? ஏன்னா இது எனக்கு இலக்கியம் இலக்கணம்ன்றதுல போனதால இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் மிக சுவையாக அதை புரியுற மாதிரி அழகா கொண்டு போனீங்க. மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி ரமேஷ். முதல்ல அந்த சுந்தர் பிச்சை இல்ல, அது சொன்ன நேம் சுந்தர் பிச்சை இல்ல. அவர் பேர் சிசில் மனோஜ் சுந்தர் அப்படின்றவர் தான். சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓ. இவர் மைக்ரோசாஃப்ட்ல டிஜிட்டல் ஏஐ டெக்னாலஜிக்கு டைரக்டரா இருக்கிறாரு நம்ம தமிழால. ஒண்ணு. ரெண்டாவது டிப் ஆஃப் த அதாவது ஒரு லெவலுக்கு போன பிறகு அப்படின்றது நாம இன்னைக்கு நினைக்கிறதுக்கு, அதாவது நம்மளோட கற்பனை வளம் போனா டெக்னாலஜி முன்னேற நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம அப்டேட் பண்ணி, இப்ப இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பயன்படுத்துறதுனாலதான் அது எந்த அளவுக்கு வந்ததுனால நம்ம அதை பயன்படுத்துறோம். அந்தந்த ஜெனரேஷன்ல அவங்கவுங்க அந்த லெவல்ல அதை அப்டேட் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கே நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவன் வளர்ந்து படிக்கும் போது எப்படி இருப்பான்? நம்மளோட 100 மடங்கு அறிவாளியா இருப்பான். அப்ப அவன் இருக்கிற டெக்னாலஜி அவன் ரொம்ப பிரமாதமா ஹேண்டில் பண்ணுவான். அதனால அவனுக்கு அதை விட வேற எதுனா வருமானம் தான் நினைப்பான். புரியுங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரெயினை நாம பயன்படுத்திக்கணும். அது அவசியமா இருக்கும்.
அப்படிதான் போவோம் உலகம் வந்து. நம்ம இது போயிடுமா அது போயிடுமான்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா காலத்திலும் சில விஷயங்கள் நடக்கும், எல்லா காலத்திலும் திருட்டு இருக்கும், எல்லா காலத்திலும். இன்னைக்கு பேங்க் டிரான்சாக்ஷன் ஆன்லைன்ல டக்குன்னு பண்ணிடுறோம், ஒன்றும் அடுத்த செகண்ட் நம்ம போயிடுது. ஆனாலும் சில ஃப்ராடு தனம் நடந்து தானே இருக்குது. அது இது எல்லா காலத்திலும் அது அந்த மாதிரி கூட வந்துதான் இருப்பாங்க. நம்ம கூட நல்லவங்களும் வருவாங்க, கூட கொஞ்சம் அப்படி தேவையில்லாதவங்களும் வந்துதான் இருப்பாங்க. அதை வந்து நம்ம கவலைப்பட முடியாது. அப்படி பார்த்தா வாழவும் முடியாது. நம்ம பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம இருக்க போறது இல்லை. தேங்க்யூ. வாங்க சார், நடராஜ் சார் இது பேசுறாங்க. வாங்க சார், சொல்றாங்க. ரொம்ப அருமையான பேச்சு ஸ்டீவன் சாரும் கூட. ஒரு சென்டென்ஸுமே உற்று கவனிச்சுக்கணும், எல்லாத்தையும் உள்வாங்க முடியாது. என்ன எனக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மி. உங்களோட ஃபோரம் மைண்ட் யுவர் மைண்ட் நீ மாற்றணும், மைண்ட் யுவர் மெஷினை மைண்ட் யுவர் பிசின்னு போடணும் போல இருக்குது. மற்றது வந்து எல்லா காரியங்களும் இந்த மெஷின் எங்களுக்கு செய்து கொண்டு வந்தா கொஞ்ச நாளையில போர் அடிச்சிருமோன்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னா, நீங்க இன்னொரு ஆக்களோட டீல் பண்ணிக்கல அவங்க சில வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு கொஞ்சம் ஊடலும் வேணும் இல்லையா? மெஷினோட ஊழல் பண்ண முடியாது. இந்த திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அந்த கணவன் மனைவி உறவுல ஒரு உப்பு கொஞ்சம் காரமும் இருக்கணும்னு. அதே மாதிரிதான் இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜான் மெக்கின்ரோன்றவர் டென்னிஸ் பந்தயத்துல ரொம்ப கோவிப்பார். ஆனா அதுதான் சப்போர்ட்டர்ஸுக்கு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்ப்பாங்க. யூ மஸ்ட் மேக் அ ஃபர்ஸ்ட் என்று சொல்லி. சீரியஸா விளையாடினா இது என்ன இது போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த சம்பிராசன் இப்ப இருந்தவர் சுவிட்சர்லாந்துல இருந்து அவங்க எல்லாம் ரொம்ப போரிங்கா, ஏன்னா அவங்க கொஞ்சம் பிகு பண்ண மாட்டாங்க இல்லையா. அப்ப கொஞ்சம் பிகு பண்ணினா தான் அவனுக்கு சந்தோஷம். மற்றது இந்த 2 இயர்ஸுக்கு முன்ன இங்க அந்த அப்பான்னு ஒரு மியூசிக் இருந்தது இல்ல, அந்த சுவிட்சர்லாந்து குரூப் உண்டு, சுவிட்சர்லாந்து இல்ல ஸ்வீடிஷ் குரூப். அவங்களோட பாட்டை இப்ப இந்த லைவ் என்ன இப்ப பாடுற மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் போட்டு காட்டுறாங்க. இப்போ அதே மாதிரிதான் எல்விஸ் பிரெஸ்லி அவங்க எல்லாம் இப்போ லாஸ் வேகஸ்ல வந்து பாடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப இந்தியாலயும் இனி போனா சவுந்தரராஜன் பாட்டு அவனோட பாட்டு எல்லாம் திரும்ப கேட்கலாம், நேரில் பண்ணுவாங்க போல கிடக்குது. என்றாலும் அருமையான ஒரு பேச்சு. நாங்க இருப்போமோ தெரியல, ஆனால் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. இது போற போக்குல வந்து எந்த அளவுக்கு போய் இதுல முடியும் என்று. எனிவே, நன்றி உங்களுடைய அருமையான ஒரு தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி சார். வினோதித்த சார் பேசுறீங்களா? வினோதித்த சார் இருக்கீங்களா, பேசுறீங்களா? கேட்டேன், முழுவதும் என்னால ஒரு கேட்க முடியல. நல்லா முழுவதும் கேட்டுட்டு சரி, ஓகே சார். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ சார். ஸ்ரீதர் சார் பேசுங்க, வாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான ஸ்பீச். யூ ஹவ் கவர்டு சோ மெனி பாயிண்ட்ஸ். நிறைய பாயிண்ட் நமக்கு தெரியல ஆக்சுவலா ஸ்பீக்கிங். பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வந்து சப்ஜெக்ட் வைஸா கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க, அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங். நார்மலா சொல்றப்ப எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும், அது பண்ணாம நீங்க வந்து கேட்டகரைசேஷன் பண்ணிட்டீங்க. வாய்ஸ், சயின்ஸ் அப்படி போட்டு ரொம்ப அருமையா இருந்துன்னு வச்சுங்களேன். So many terminology we could see that's what is happening னு பார்த்த முடியுது. ரெண்டாவது வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி 1943 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சீங்க இல்லையா. ஆக்சுவலா 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த காலத்துல சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, அப்பவே they started doing கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ். அப்பவே வந்துருச்சு. அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க தான் அதை வந்து இந்தியாவுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட்லாம் நிறைய பண்ணாங்க. அப்ப அதை பேஸ் பண்ணி அப்படியே சில பேர் பிக்கப் பண்ணிட்டாங்க, சில பேர் நார்மலா போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொன்ன மாதிரி சயின்ஸ்ல இப்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டு இருக்குது, மெடிக்கல் ஃபீல்ட்லயும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. முதல்ல நீங்க பெட் ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து மேடம் சொன்ன மாதிரி இங்க லொகேஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப மாடர்ன் பெட் ஸ்கேன் தான் பாத்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ எவ்ரிதிங், எக்ஸாக்டா டைமென்ஷன்ஸ் எங்க இருக்குது, எந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்குது, வாட் இஸ் த க்ரோத், சிக்னிபிகண்டா நான் சிக்னிபிகண்ட், சோ மெனி திங்ஸ் ஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் இன். அதனால ரேடியாலஜிஸ்ட் ப்ராப்ளமும் கொஞ்சம் வரத்தான் செய்வாங்க சொன்னாங்க. மூணாவது வந்து இப்ப மாடர்னா வந்து ஏதோ ஸ்டெதஸ்கோப் எய்டட் ஏஐ எய்டட் ஸ்டெதஸ்கோப்னு வச்சிருப்பாங்க போல் இருக்குது. அது சம்திங் ஐ டோன்ட் நோ, பட் தே செட் தட் அதுல வந்து நார்மல் ஹார்ட் பீட் மட்டும் கிடையாது, they have some instrument இருக்குது that will gives you all blood analysis, everything it shows what is the problem,
அப்படிலாம் காமிக்குதாமா. ஸோ அவ்வளவு தூரத்துக்கு அட்வான்ஸா போயிருக்குது. அப்புறமேலு as you already discussed about the பேங்கிங் எல்லாம் அருமை. எல்லாத்துக்கும் ஃபுல் ஃபிளஜ்டா போயிட்டு இருக்கு வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் மேன் பவர் ரெக்வயர்மெண்ட், ரமேஷ் சொன்ன மாதிரி மேன் பவர் ரெக்வயர்மெண்ட் இஸ் a பிக் ப்ராப்ளம். முதல்ல வந்து ஒரு பேங்க்ல இருந்தா so many people used to work, இன்க்ளூடிங் அட்டெண்டரே ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால தட் இஸ் கோயிங் டு கோ டவுன். ஆக்சுவலி எம்ப்ளாய்மெண்ட் வில் பி கோயிங் டவுன் அண்ட் டவுன் தான். தட் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அட் சேம் டைம் டெக்னாலஜி வில் க்ரோ, ஸோ மோர் திங்ஸ் வில் பி பாசிபிள். அதே சமயத்துல வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சரி அல்லது கம்ப்யூட்டர்ஸ் சாட்பாட்டும் சரி, சம்டைம் இட் வில் ஹிண்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட். இப்ப நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப if somebody wants to if teacher wants to tells us to write a essay or any program, then we use our intelligence, whatever little we'll know, then put it in, then we make a story. அதுல கிராமர் இருக்கான கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து that is the way you increase your knowledge, that is the way you develop your skill. இப்ப என்ன ஆகுது, இப்ப லெட்டஸ் இப்ப அமெரிக்காலாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டர் கிராஜுவேட்ல போனீங்கன்னா பிஃபோர் ஈவன் யூ புட் யுவர் அப்ளிகேஷன், +2 முடிச்சுட்டு அங்க போட்டீங்கன்னா they first ask you give your statement of purpose, SOP கேட்பாங்க. அப்ப SOP கேட்கிறப்ப வந்து you cannot copy from internet அப்ப வரலாம். But if a student is just copying from the internet based on this artificial intelligence, then what will happen is his thinking will be less. With the time it will be thinking less. More than that, we are just worried about the school students. காலேஜுக்கு வந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தா அந்த கேலிபர் அதிகமாகும். கேலிபர் வந்து ரைட்டிங் ஸ்கில்லும் சரி, ஸ்பீக்கிங் ஸ்கில், எவ்ரி திங் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கூலிங். அந்த ஸ்கூலிங்ல இஃப் தே ட்ரை டு ஃபாலோ த கைடன்ஸ் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன ஆகுதுன்னா, then the student original skill will get hampered. அவன் யோசிக்கவே மாட்டான் இல்லையா, சிஸ்டத்துல ரைட் அன் எஸ்ஸே ஆன் இந்தியா அப்படின்னா அது பாட்டுக்கு 4 பக்கம் கொடுக்குது, தென் அதை எடிட் பண்ணி கொடுத்துருவான், அவ்வளவுதான். அது இதுல திங்கிங்கே இருக்காது இல்லையா. That is one of the issues even many university professors in USA and other places they are facing. They are just facing whether the SOP is written by the student is their own content or it is from something else. ஓகேங்களா. ஸோ அந்த வேலிடிட்டி இஸ் த ப்ராப்ளம் வரும். அது கண்டிப்பா அது வரத்தான் செய்ய போகுது. அதே மாதிரி எக்ஸாம் படிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, when you read in the book you may not understand much. You read another book, so you compile everything, then your knowledge increases. அதுல வர்றதுதான் ரிசர்ச். அந்த ரிசர்ச் வர்றதுனால தான் இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வரும். இப்போ if you bypass everything, you just go to the tool which gives you all the information, what is the intelligence you are going to learn? So this may be a normal process with which normal work can be done through artificial intelligence. But if you really look at it, the invention or increasing the caliber of the human being, like what happened about 100 years before all those scientists and அந்த மாதிரி வருமா அப்படின்னம்னா, personally I have my own doubt. ஓகேவா. இப்பயே ஒண்ணுமில்லை, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம். when you want to write a letter அப்படின்னா we think, we take a pen and then keep writing and then we'll be thinking. அதே சமயத்துல வந்து you copy and pasteங்கிறப்ப okay, if you are really already crossed everything, then you can do copy and paste because you know. But at the same time, at the younger age, if somebody is doing copying and pasting in school days or college days, means then what is their intellectual capacity and thinking and ability to take? அதெல்லாம் வரது, அது ஹேம்பர் ஆகும். To some extent will hamper, though they get knowledge, but original skill, development of original skill may not come to that extent in the absence of these systems. அதுதான் என்னுடைய அப்புறம் சார் சொன்ன மாதிரி இந்த fraud சொல்றாங்க இல்லையா, that is always will happen. In fact, that there is no, whenever there is a plus, always minus will come. So that is there is no way we can affect it. அதனாலதான் now all the companies, European companies, all of them, they are talking about the rules for the artificial intelligence. Network பண்ணோம்னா what are the codings, rules, what we should do so that we can protect. இப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா, this is not only in a given country, this is going to be all international. அப்ப என்ன ஆகும்னா, காப்பிங், ஸ்பையிங், scam, everything will be possible. அப்போ வந்து somebody will keep a confidential information that will get exposed in no time. So அதுக்கு rules and regulation அவங்க போடணும். என்னதான் போட்டாலும் at lower level somebody will try to deceive people. அது இருக்கத்தான் செய்யும். But these are the general things I thought I will just inform you. In fact,
தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலா நீங்க பேசின இதுக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நானும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம். கால்குலேட்டர் வரதுக்கு முன்னாடியே நம்ம கால்குலேட்டர் இப்ப பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம பிரெயின் எப்படி யூஸ் பண்ணுவோம்? கால்குலேட்டர் வரதுக்கு முன்னாடி கணக்கு ஒழுங்கா தான் போட்டிருந்தோம். நிறைய கணக்கு பிரெயினை நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்ப அந்த அளவுக்கு நம்ம கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா 99% இல்ல. சோ ஆனா வந்து அது அந்த அந்த ஒர்க் வந்து நம்ம டக்குன்னு முடிஞ்சிடுது. அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப முடிஞ்சிடுது. ஸோ அந்த இது வந்து இப்போ இன்னைக்கு எக்ஸாம்ல கூட உங்களுக்கு கால்குலேட்டர் எடுத்துன்னு போறான்ற பர்மிஷனோட போறோம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா. ஸோ திங்ஸ் வில் சேஞ்ச். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிச்சயம் இப்ப ரிசர்ச்னு வச்சுக்கீங்களேன், நிறைய புக்கு இப்போ எடுத்து படிக்கிறோம். இதே புக்கு இதே ஆத்தரை சொல்லி இங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணிட்டு கன்சிஸ் பண்ணி நீங்க அதுல இருந்து கொஞ்சம் வாசிச்சு உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தீசிஸ் எழுதலாம். அப்போ நம்ம பயன்படுத்துறோம். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நீங்க டேட்டா வந்து இங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற பர்மிஷன் கொடுக்கறதுக்கு யூனிவர்சிட்டிஸ் ரெடி ஆயிடும்னு தோணுது எனக்கு. அது வந்து இவரும் சொன்னாரு, நம்ம டைரக்டர் சொன்னார்ல, மைக்ரோசாஃப்ட் டைரக்டர், அவரும் இதை தான் சொன்னார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து ரெடி ஆயிடும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம இது வந்து பயன்படுத்துவோம். பட் ரிசர்ச்சுக்கு ஆனா முழுக்க இப்ப நான் ஒரு சப்ஜெக்ட் ரிசர்ச் பண்றேன், அதே சேம் இன்னொருத்தர் ரிசர்ச் பண்றாங்க, ரெண்டு பேருமே சாட் ஜிபிடி நம்பி ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் கிடைக்க ஒரே டேட்டாவா தான் இருக்கும் மோஸ்ட்லி. பட் கொஞ்சம் கொஸ்டினை மாத்தி போட்டோம்னா டேட்டா மாறும். ஆனா இருந்தாலும் இந்த கோர் வந்து ஒன்னாதான் இருக்கும். அப்ப நம்ம இன்டெலிஜென்ஸ் அங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்னதான் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு உண்டான வாய்ப்பு என்னைக்கும் போவாதுன்றதுதான் நமக்கு தோணுது. பயன்படுத்தும் போது வந்துடும் நினைக்கிறேன். அது பார்க்கலாம். இதுதான் அது. வாங்க வசந்தி. அதாவது இந்த ஒரு எஜுகேஷன் வந்து எப்படி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னா, அவங்க வந்து ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் தான் இங்க நிறைய. அதாவது முதல்ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவங்க போகும்போது இத்தனை திணிக்கிறது இல்லை. அவங்க இத்தனை திணிச்சு இதை வந்து முதல்ல போனோடனே நம்ம ஆனா தானே எழுதுறோம். ஏபிசிடி, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட் இதானே சொல்லித்தரோம். இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து அவங்க சொல்லித்தர நேற்று அந்த நியூசிலாந்துல அந்த ஒரு ஸ்பீச் பேசினாப்புல இங்க வந்து பிஹேவியர் ப்ராப்ளம், அப்புறம் கிளாஸ்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் சொல்றதை நீ கவனிக்கிறியா, உன் பேக்கை கரெக்டாக அங்கே வைக்கிறியா, இந்த ஃபோல்டரை நீ கிரியேட் பண்றியா, இந்த ஃபோல்டரை கரெக்டாக ஃபோல்டர் கிரியேட் பண்றதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இவங்க லாங்குவேஜோ கணக்கோ எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட். யாருமே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எழுத வேண்டாம். ஸோ முதல்ல இருந்தே அப்படியே அவங்க ட்ரெயின் பண்ணதுனால இந்த ஊர்ல ஹைஸ்கூல் படித்த குழந்தைங்க, இந்த ஊர்ல ஹைஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போற குழந்தைங்களுக்கும் நம்ம ஊர்ல இருந்து வர்ற குழந்தைங்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. இவங்க வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, எழுதுறதும் நல்லா இருக்கு, பேசுறதும் நல்லா இருக்கு. அவங்களாவே போய் அப்ரோச் பண்ணி பேசுவாங்க. அவங்க எழுதும் போதும் அதை ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸ் வந்து அவங்களோட டைடாக்டிக் கோர்ஸும் சரி, ஒரு ஹிஸ்டரியை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராசஸ் பேஸ்ட் லேர்னிங் தான் இங்க. ஸோ ப்ராஜெக்ட் பண்ணி 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 அவங்க கத்துக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து எழுதுறதுலையும் அவங்க சில இதை ஸ்டீஃபன் சார் சொன்னாப்புல சில இதுவும் ஓகே யூ கேன் ஸ்டில் டேக் இட் ஃப்ரம் த டாக்குமெண்ட் கிவன் டு யூ. ஆனால் நீ உன்னோட ஒரிஜினல் தாட்ஸையும் கொண்டு வரியா, நீ ஒரிஜினல் தாட்ஸை கொண்டு வரியா, இதை எப்படி நீ இன்டர்பிரேட் பண்ற. இப்போ நாங்கள் காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து நீங்கள் தடுக்கிற அவங்க 3 essays எழுதணும். ஒரு காலேஜுக்கும் 5 காலேஜுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா 15 essay எழுதணும். அதில் அந்த 15 எஸ்ஸையும் வேற விதமாக கேட்பாங்க. நீ என்ன கொண்டு வர இந்த காலேஜுக்கு, வாட் ஆர் யூ பிரிங்கிங் டு திஸ் காலேஜ், வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் காலேஜ். ஸோ நீ 5 வருஷத்துல எங்கே இருப்ப. இதெல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்ட். இதில் வந்து அவங்க வந்து அன்லெஸ் யூ கோ டு ஹையர் எம்எஸ் அதெல்லாம் ரிசர்ச்சுக்கு போனால் அதில் இருக்கும். அண்டர் கிராஜுவேட் மட்டும் அவங்களால இது நல்ல ஈஸியாக பண்ணுறாங்க. ஹையர் ரிசர்ச் சைடில் நீங்கள் வரும்போது அவங்களுக்கு அது நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேண்டி இருக்கு. அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட ரிசர்ச் எடுத்து அதை பேஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுறதோ அனலைஸ் பண்ணுறதோ அதை அவங்க சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஏத்தாப்புல தான் பண்ணியிருக்கிறாங்க இவங்க. ஸோ கம்ப்யூட்டர்லேயே முதலேருந்தே கம்ப்யூட்டர் டைப் பண்ணி, ஆனால் அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து வேறு ஏதாவது எடுத்து பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஊரில் ஹைஸ்கூல் படித்த குழந்தைங்களுக்கும்
நம்ம ஊர்ல ஹை ஸ்கூல் படிச்ச குழந்தைங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ தேங்க்யூ. லதா மேடம் என்ன சொல்ல வரீங்க? ரெண்டு விஷயம் வசந்தி மேம், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம ஊர்லயும் நீங்க நம்ம ஊர்ல மாதிரி இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. இப்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஒண்ணும் இல்ல, இப்ப கார்ப்பரேஷன் ஸ்கூல்லயே பாடல் வழி கல்வி கற்போம் அப்படின்ட்டு ஒரு டைட்டிலே வச்சு டீச்சர்ஸ் வந்து உட்காந்து பாடுற மாதிரி பாடி இல்ல வேற வேற விதமா சொல்லி கொடுக்குற மாதிரி இப்ப அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய என்னுடைய ஓன் சிஸ்டர்லாவே டீச்சரா இருக்காங்க, அவங்களே அது சொன்னாங்க. இல்ல, அது வந்து ஃபியூ ஸ்கூல்ஸ் வேணா பண்ணலாம். த்ரூ அவுட் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்களா? த்ரூ அவுட் தமிழ்நாடு பண்றாங்களா? இல்ல, இங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு தான் இருக்கு. இப்போ வந்து வந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றது ஒரு 7-8 வருஷம் முன்னாலேயே அவங்க சொன்னது. ஸோ அது கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிரைவேட் ஸ்கூல்ல டெஃபினட்டா பண்ணுவாங்க. அவங்க வேற விதமா ஃபாலோ பண்றாங்க, இவங்க வேற விதமா ஃபாலோ பண்றாங்க. முன்னைக்கு இப்ப மச் டிஃபரன்ஸ். அது ஒண்ணு. அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல சார், அந்த கால்குலேஷன் சொன்னீங்க இல்லையா, இப்ப கால்குலேஷன் அடிஷனோ சப்ராக்ஷனோ பேசிக் ஆப்ரேஷன் மட்டும் இல்லை சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப காஸ் ஆங்கிள் எடுத்துக்கோங்களேன். 0, 30, 45, 60, 90க்கு ஃபிக்ஸடா டேபிள் மாதிரி வச்சிருப்போம் நாங்க. whereas cos 92, cos 143 இது மாதிரி இடத்துக்கு வேல்யூ வேணும்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நான் படிக்கும்போது அந்த டேபிள் புக்குன்னு ஒன்று இருக்கும், அதுல போய் ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுவும் லெஃப்ட் ரைட்டு மேலையும் கீழே வச்சு பார்த்து அந்த வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணி ஃபைனலா ஆங்கிள் வேல்யூ லாகிரிதம் புக் நீங்க சொல்றது லாகிரிதம் புக். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, டைரக்டா கால்குலேட்டர்ல போய் cos 43 போட்ட டக்குன்னு ஆன்சர் வந்துருது. ஸோ அதுக்கு வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்லேயும் யூஸ் பண்ணலான்ட்டு சொல்லிட்டோம். ஏன்னா அப்பெல்லாம் நாங்கள் அந்த புக்கு கொடுப்போம், அந்த பேப்பர் கொடுப்போம். இப்போ எதுவுமே கிடையாது, அந்த அளவுக்கு மாறிடுச்சு. பட் ஸ்டில் இப்போவும் ஜனங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கணுங்கிறது கத்துக்கிறாங்க. ஸோ அது கத்துக்கிட்டாதான் அது ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். இப்ப இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அமுதா மேடம் பேசிட்டு சார். ஓகே ஓகே ஐயா. அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார். ரொம்ப அருமை சார். அருமைன்னா ஒரு இலக்கிய பேச்சு மாதிரி இருந்ததுங்க சார். அது வந்து அறிவியல் பேச்சு மாதிரி இல்ல, ஒரு இலக்கிய பேச்சு மாதிரி ரொம்ப சுவையா இருந்தது. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கத்துக்கணும், இந்த இன்னைக்கே கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் என் மனசுக்குள்ளார எழுந்துட்டுது. அப்படின்னா உங்க பேச்சு எவ்வளவு பெரிய ஒரு உத்வேகமான ஒரு பேச்சா இருக்கும் அப்படின்னு நான் வந்து அதை வந்து ரொம்ப அதை என்ன சொல்றது, அதை வந்து நான் அவ்வளவு பெருமையா பாக்குறேன். அவ்வளவு சிறப்பா இருந்ததுங்க சார் உங்க பேச்சு. வந்து அதுல வந்து இந்த நம்ம அந்த சாட் ஜிபிடி நம்ம லதா சொன்ன மாதிரி நானும் அந்த அண்டன் அந்த செயற்கை நுண்ணறிவு ஆனந்த விகடன்ல வந்ததை முழுவதும் படிச்சேன். அந்த சாட் ஜிபிடில நானும் நிறைய கட்டுரைகள்லாம் கேட்டு பார்த்தேன். சிலது வந்து என்ன கேள்வி கேட்காதன்னே சொல்லுது சார். அது சிலது கேட்டா இதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்ல, கேட்காத, வேற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லுது. நான் முதல்ல கேட்டேன், உனக்கு தமிழ் தெரியுமா, தமிழ்ல எனக்கு பதில் சொல்வியான்னு கேட்டேன். தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல தான் சொல்ல ஆரம்பிச்சுது. ஆனா அது வந்து சில கேள்வி கேட்டா இதெல்லாம் கேட்காதன்னு சொல்லுது சார். அதெல்லாம் கூட நான் போட்டு பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் வந்து நீங்க சொன்ன ஒவ்வொன்னையும் நான் வந்து கேட்கும்போது எப்படியாவது நம்ம இதை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஆர்வம் எனக்கு வந்ததே கிடையாது. இருக்கிறது போதும்னு தான் இவ்வளவு காலமா நான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க பேச்சு என்னோட மனசுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு நெம்புகோல் மாதிரி, என்னோட தடைய வந்து தூக்கி தள்ளுற மாதிரி ஒரு இது போட்டுட்டுது அப்படிதான் நான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளவு சிறப்பு சார். நான் வந்து இன்னுமே நாளைக்கு மறுபடியும் இதை உட்கார்ந்து கேட்டு நான் நோட்ல எழுதி, நீங்க சொன்னோன்னா அந்த சிசில் மனோஜ் அவரு இதை வந்து பார்த்துட்டேன். அவரு என்ன போட்டிருக்காரு, நிறைய தமிழ்ல பேசுறாரு அவரு. அதையும் நான் உடனே பார்த்தேன். நாளைக்கு நான் அதையும் கேட்கணும், உங்க பேச்சும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இப்ப உட்கார்ந்துருக்கேன். இப்பவே கூட நான் வந்து இந்த இது முடிஞ்ச அப்புறம் கூட அதை கொஞ்சம் கேட்டுட்டு கூட படுத்தாலும் படுப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப உற்சாகம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா சோடா பாட்டில் உற்சாகம் இல்ல, இது தொடர் உற்சாகம். அது ஒண்ணு
சோடா பாட்டில் உற்சாகம் கொஞ்ச நேரம் வரும் அப்புறம் போயிடும்னு அந்த மாதிரி உற்சாகம் இல்லை இது. இது வந்து நல்ல ஒரு நிலையான உற்சாகத்துல தான் நான் இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். நான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெருமை இந்த குரூப்ல நான் வந்ததுல ரொம்ப ரொம்ப பெருமை. இன்னைக்கு எனக்கு என்னோட காலரை தூக்கி விட்டுக்கிற அளவுக்கு என்னோட நிலை இருந்தது. அததான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு நம்ம அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கோம். ஐயோ நம்ம இது வந்து இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கூட அதுல நம்ம ஒரு முயற்சி எடுக்காம இருந்துட்டோமே அப்படின்னு நான் நினைச்சு பாக்குறேன் சார். ரொம்ப ஆர்வமா இருக்குது எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். அமுதா மேடம் ஒரு கை தட்டலாம். தூங்கிட்டு இருக்கு. அமுதா மேடம்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அறிவியல் அமுதாவை எழுப்பி விட்டுட்டுங்க. செய்யலதான் நான் இது வரைக்கும் எதையும் கத்துக்கணும்னெல்லாம் நான் ரொம்ப எல்லாம் ஒன்னும் பாடுபட்டதெல்லாம் கிடையாது. எல்லாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்நாளைக்கு ஓட்டிக்கலாம் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சார் சொன்னோன்னா அத்தனையும் இல்லைன்னாலும் நான் கண்டிப்பா கத்துக்கணுங்கிற ஒரு இது வந்துட்டது. எப்படியாவது கத்துக்கணும் இதெல்லாம் அப்படின்னு நான் வந்து ஒரு எண்ணமே என்னோட உள்ளத்துக்குள்ள ஒரு நல்லாவே கிளம்பிடுச்சு. அதனால நிச்சயமா எப்படியாவது எதையாவது ஒண்ணு நான் கத்துக்கிட்டே தீருவேங்கிறது வந்து ஒரு மாற்ற முடியாத ஒரு கருத்தாவும் சூப்பர் இன்டெலிஜென்ட். இப்பதான் நீங்க கூகுள் லென்ஸ் ஒரு அப்ளிகேஷனும் சேர்த்துக்கோங்க சார். இல்ல ஆக்சுவலா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது. நான் கொஞ்சம் ஓவரால் வைடா வர்றது மட்டும் கொடுத்தேன். நிறைய இருக்குது பேசணும். அது எல்லாரும் பழகுறது இல்லாத புதுசா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக தான். முருகேசபாண்டி சார் எதை சொல்ல வந்தாரு? இது இவங்க சொன்னாங்கல்ல லதா மேடம், அது கவர்மெண்ட் ஸ்கூலை பத்திலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா இருக்குன்னு. நான் இது இல்லம் தேடி கல்வின்னு கொரோனா முடிஞ்ச பிறகு, ஆமா அதுல வந்து கொரோனா முடிஞ்ச பிறகு அந்த ஸ்கூல்ல கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காண்டி ஒரு திட்டம் அரசு கொண்டு வந்தது. அந்த திட்டத்துக்கு வந்து முன்னோடியா இருந்தது வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தான். எங்களுடைய கள செயல்பாடுகளை வச்சுதான் அந்த திட்டமே, இல்லந்தடி கல்வி திட்டமே வந்தது. அதுல வந்து நான் ஒசூர் பிளாக்ல வந்து நான் அப்சர்வரா இருந்தேன். அந்த இதுல எல்லா சென்டருக்கும் போய் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அதுல தொடர்ந்து பயணம் பண்ணேன். அதுல ஆடல் பாடல் எல்லாமே இது ஆக்சுவலி வந்து யங் வாலண்டியர்ஸ் கேர்ள்ஸ் மட்டும்தான் அதுல இதா இருந்தாங்க. அந்த ரிசோர்ஸ் பர்சனா இருந்தாங்க, இந்த டீச்சர்ஸா இருந்தாங்க. அவங்க டீச்சர்னு சொல்ல மாட்டாங்க, அக்கா அத்தை, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அவங்கள. அது ரொம்ப உறவு முறையே டிஃபரெண்டா இருந்தது. அது சாயந்தரம் ஒரு 5 மணி 5 to 6 அல்லது 6 to 7 அது மாதிரி நடக்கும். நான் ஒசூர் பிளாக்ல எல்லா கார்னருக்கும் போயிட்டு வந்தேன். அது வந்து அது மாதிரி செயல் பாடத்திட்டம் வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரணும். அது வெளியே மட்டும் இருக்குது. அது அரசு திட்டம் தான், அது நல்லா இருக்கு. அப்புறம் இப்ப வந்து வானவில் மன்றம்னு ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் சொல்லும் போது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தொட விட மாட்டாங்க, உடஞ்சு போயிடணும், பத்திரமா வச்சிருப்பாங்க. இப்ப அதுக்கான லோ காஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், டீச்சிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கிட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வானவில் மன்றம்னு ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு ரிசோர்ஸ் பர்சன் எல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அதுவும் கோஆர்டினேட் பண்றது வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், எங்களை போல இன்னொரு 2-3 அமைப்பு தமிழ்நாட்டுல பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700-800 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அதுல வாலண்டியர்ஸ்னா அவங்களுக்கு வந்து 10,000 rupees சேலரி. இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ்க்கு வந்து 1,000 rupees ஒரு ஹானரியம் மாதிரி கொடுப்பாங்க. அதையும் அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து டீச்சிங் எய்டு ஏதோ பண்றதுக்கு செலவு பண்ணிடுவாங்க. அவங்களோட தேங்க்யூ சார். ஓகே, ரவி சார் பேசுங்க சார். மிக சிறப்பான சொற்பொழிவு, ரொம்ப நல்லா இருந்தது. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனு, எங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. சார்ட்டும் நல்லா இருந்தது. அந்த பிபிடிலாம் கொஞ்சம் எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. இந்த நாங்கள் வேற ஹிந்தி வேண்டாம் போடான்னு சொல்லிட்டோம். இந்த டிரான்ஸ்லேஷன் இது வந்து எப்போ வரப்போகுது சொல்லுங்கள், அதை வாங்கி மாட்டிக்கிறோம். எவ்வளோ சீக்கிரத்தில் அது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஒன்லி இப்போதைக்கு அது மோடிக்கு மட்டும்தான் கிடைக்குது, எங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது எப்போ வரும்னு சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு இது சொன்னீங்க, அதாவது 8 to 10 மில்லியன் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால எவ்வளோ ஜாப்ஸ் லாஸ் ஆக போகுது, அதை பற்றி யாருமே ஒன்றும் ஸ்டடி எடுக்கலையா? அதாவது ஒரு ஜாப்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க நல்லா யோசிப்பாருங்க. ஒரு டெக்னாலஜி வரும்போது, இப்போ ஒரு சாதாரண உதாரணம் கொடுக்குறேன். ரயில்வே டிக்கெட்டிங் ரிசர்வேஷன் பாத்தீங்களா? முன்னாடி கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் வந்து ஒரு 4 நாளைக்கு புக் வச்சுதான் பண்ணுவான். ஆமா.
ரிட்டர்ன் டிக்கெட் பண்ண மாட்டான். ரிட்டர்ன் டிக்கெட் பண்றதுக்கு அவங்க கிட்ட பேசிக்கொண்டு அங்கதான் ரிட்டர்ன் டிக்கெட் நம்ம பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன்லயே ஒரு 4 பேர் தான் இருப்பான். 4 பேர் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க ரிசர்வேஷனுக்கு. கம்ப்யூட்டர் வந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் வேலை போயிடும்னு நினைச்சாங்க. கம்ப்யூட்டர் வந்த பிறகு எத்தனை கம்ப்யூட்டர் வந்தது, எத்தனை ஸ்டேஷன்ல வந்தது, எவ்வளவு பேர் ரிசர்வேஷனுக்கு வந்தாங்க, எங்க இருந்து வேணா எங்க போறதுக்கு வேணா ரிசர்வேஷன் பண்ணலாம். அப்போ என்னாச்சு, அந்த 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 ஏரியாவே ரிசர்வேஷன்ன்றது நீங்க இங்க உட்காந்துட்டு டெல்லி டு கான்பூர் போறதுக்கு இங்க இருந்தே புக் பண்ணலாம், ரிட்டர்ன் வர்றதுக்கு இங்க இருந்தே புக் பண்ணலாம். அப்ப டெக்னாலஜி வேற மாதிரி மாறி போச்சு. சப்போ அதுக்குள்ள அவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க, ஒரு சிலர் எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க, வந்துட்டாங்க. அதாவது ஒரு சில ஏரியால எங்கெல்லாம் லேக் வருதோ சில விஷயங்கள் அவங்க கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா ஜாப்பும் ஜாப்லெஸ் ஆயிடுமான்னா ஆகாது. அவங்களோட கொஞ்ச நாள் இருக்கும் சர்வீஸ், அதுக்கப்புறம் புது ஜாப் வரப்ப புது ஜென்ரேஷன் வரப்போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே கம்ப்யூட்டர் கத்துக்கணுமா? முதல்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தப்ப நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் பத்தி பேசணும், பயந்தோம். பட் இன்னைக்கு எவ்ரிபடி இஸ் யூசிங், எல்லாருமே கத்துக்கிறோம். இது வந்துருச்சு, வாழ்க்கையோட ஒன்றிடுச்சு. அதே மாதிரி வாழ்க்கையோட ஒன்றிடும் போது அந்த டிராவல் போயிடும். நம்ம பெருசா பாதிக்கும்ன்றதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இல்ல சார், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக் கார், இந்த ஆட்டோமேட்டிக் கார் ஆட்டோமேட்டிக் டிரைவர் இது ட்ரக் மாதிரி வந்துச்சுன்னா எவ்வளவு டிரைவர்ஸ் ஜாப் போகும்? நீங்க ஆட்டோமேட்டிக் கார் வந்துச்சுன்னா டிரைவர் ஜாப் போகும்ன்றீங்க நீங்க. ஆமா, ஆட்டோமேட்டிக் கார் வந்துச்சுன்னா உங்களுக்கு டிரைவர் கிட்ட பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. அது ஓகே, பட் டிரைவர் ஜாப் போகுது இல்ல, அவனுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? எது டிரைவர் ஜாப் அவனுக்கு போகுது இல்ல, அவனுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? அது எவ்வளவு நாளைக்கு ஆட்டோமேட்டிக் கார் வரும்போதே இன்னைக்கு வந்து ஹோட்டலுக்கு நம்ம போய் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஹோட்டல் வீட்டுல உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கோம். ஹோட்டல் போறோமா, அப்போ இவன் வந்துட்டான்னா வீட்டுல இருந்து எவ்வளவு பேர் ஹோம் குக் வந்துட்டாங்க, எத்தனை பிரியாணி கடை வந்துருச்சு. சோ எல்லாருமே சாப்பிட்டு தானே இருக்கோம், எல்லாருக்கும் வேலை இருக்குது இல்ல. ஹோட்டல் வேலை போயிடுச்சா? எல்லா ஹோட்டலும் ஆடி தேட்டருங்க, எத்தனை தேட்டர் ஏசி தேட்டர் ஆயிடுச்சு, மால் ஆயிடுச்சு. தேட்டர்ல ஒர்க் பண்ணவங்களோட கதியில என்ன ஆச்சு நம்ம யோசித்தோமா? எல்லா தேட்டர்ல அவங்க ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு, அடுத்த ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த டெவலப்மெண்ட் இப்படிதான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா இவங்களுக்கு வேலை போயிடும் நினைக்கிறோம். அவன் வேலைக்குள்ள போகாது, அவன் கரெக்டா ரிட்டையர்ட் ஆயிட்டு போயிடுவாங்க. அவங்க அடுத்தது வர ஜெனரேஷன் புதுசா ட்ரைனிங் எடுத்து புது இதுல வந்துருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இருக்கிறவங்களுக்கு புது ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அதை ட்ரைனிங் எடுத்துக்க முடியாது, என்ன அப்டேட் பண்ணிக்க முடியாதவங்க மட்டும்தான் வேலை லூஸ் பண்றவங்க. அதுதான் வருமே தவிர மற்றபடி நீங்க லாஜிக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலா இப்படிதான் வரும். நம்ம பிள்ளைங்களுக்கு இப்பயே கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம். நம்ம நினைக்கிறது ஒண்ணு சார், நம்ம போயிடும் நினைக்கிறோம் சார். ஆனா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நிறைய லேர்னிங் வரும், நாலேஜ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு இருக்கிற பிரெயினை விட நிறைய யோசிப்போம், வேற மாதிரி யோசிப்போம். முன்னாடி யோசித்தவங்க எல்லாம் இப்ப அப்படி யோசித்தாங்க, இன்னைக்கு நம்ம வேற மாதிரி யோசிக்கிறோம். நம்ம அடுத்து வர ஜெனரேஷன் வேற மாதிரி யோசிக்கும். சோ அந்த யோசனைக்கு நம்ம வழி வகுக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் போனாதான் ஒரு சில விஷயங்கள் வரும். இன்னைக்கு நம்ம வந்து பேங்க் இல்லைன்னா என்ன ஆகும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு பேங்கே இல்லைன்னா கூட நம்ம பைனான்சியல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இப்ப பேங்க் வேலையாரெல்லாம் வேலை செய்யறாங்களா? போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் வேலை செய்யறாங்களா? ஏதோ வேற மாதிரி வேலை செய்யறாங்க. பேங்க்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நிறைய ஒர்க், டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு போய் அவங்க கிட்ட போய் பேங்க்ல நின்று நம்ம போய் திட்டு வாங்கணும். நம்ம பணத்தை கொடுக்கறதுக்கோ நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கோ அவங்க மூஞ்சி காட்டுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க, எரிச்சல் விடுவாங்க, பெரிய கியூ இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இன்னைக்கு அப்படி இல்லையே. வித்தின் அ செகண்ட் இப்போ சிவகுமார் சார் சொன்னார்ல, என்னால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, இன்னொரு பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண 30 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றோம், 25 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றோம், 2 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். முடியுமா? ஒரு காலத்துல நினைச்சு பார்த்திருக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம பண்றோம்ல, ரொம்ப சுலபம் பண்றோம்ல. சோ டெக்னாலஜி வில் ஹெல்ப் லாட். சின்ன விஷயங்கள் அடிப்படை தான் செய்யும், ஆனா அது பெரிய அடியா இருக்காது. அந்த ஜெனரேஷன் போயிடும், அடுத்து வர ஜெனரேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணும் சார். அப்படிதான் நம்ம அதுதான் நம்ம காலங்காலமா கத்துன்னு இருக்கோம், அதுதான் நடக்கும். ராம சார் வாங்க. ஒரு நிமிஷம் சார். சார் அமுதா மேடம் சொன்ன மாதிரி எம்ஓஎம்ல இருக்கிறதுனால எப்படி எம்ஓஎம்ல இருக்கிறதால we are too proud. ஏன்னா அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன், சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஐ ஆம் கன்கரிங் வித் அமுதா மேடம்ஸ் ஒப்பீனியன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இல்ல இது எல்லாரும் நம்ம வரதுனால ஆளுக்காளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம நிறைய கத்துக்கிறோம். என்ன விஷயம்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா டிராவல் பண்றதுனால ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற செய்திகளை நாம ஷேர் பண்ணிக்கிறதுனால எல்லாரோட நாலேஜும் நமக்கு வந்துருது.
அதான் இப்ப ஆடட் நாலேஜ், டோட்டலா அதான் வசந்தி எஃப்ஐல மேடம் இருக்கிற மாதிரி. நாலேஜ் எல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு 20 பேர் இருக்குன்னா 20 பேர் நாலேஜ் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். தவிர அதுதான் நம்ம பெனிஃபிட், நம்ம இவ்வளவு நாள் டிராவல் பண்றோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ராமு சார், இப்ப ரவி என்ன சார் ஆயிடுச்சு? ரவி சாருக்கு சில ஆன்சர்ஸ் ம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால சென்னையில மக்கள் சினிமா பார்க்கணும்னா அவங்க வந்து வீட்டுல டிவி வச்சிருப்பாங்க, பிளஸ் ஒரு வீடியோ கேசட் பிளேயரு, வீடியோ கேசட் ரெக்கார்டர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரோட்லயுமே வீடியோ கேசட் லெண்டிங் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு சினிமாவுக்கு 10 ரூபாய். அது வந்து ஒரு நாள் 2 நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு கணக்கு இருக்குது. 10,000 வீடியோ கேசட் லெண்டிங் லைப்ரரி சென்னையில இருந்தது. இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்துல RIC அப்படிங்கிற பேர்ல ஒரே ஒரு வீடியோ கேசட் லெண்டிங் லைப்ரரி ரொம்ப பழைய மெட்டீரியலும் புது மெட்டீரியலும் வச்சிருக்காங்க. 999 பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஏன் மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு டெக்னாலஜி மாறுச்சு. LICல நான் ஒர்க் பண்ணேன். அப்ப கம்ப்யூட்டர் ப்ராசஸர் ஆபரேட்டர் அப்படின்னு 25 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 1980ல ஆபீஸ்ல ஒரு காம்படிஷனும் ஒரு எக்ஸாமும் வச்சாங்க. அந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா CSI வந்து கம்ப்யூட்டர் கண்டக்ட் பண்ணுச்சு. அவங்க தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமுக்கு நான் போய் அட்டன் பண்ணேன். எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுப்பாங்க? 25 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சரின்னு போய் நான் அட்டன் பண்ணி அதுல நான் நம்பர் 1. எப்பவுமே எந்த காம்படிஷன் போனாலும் நான் நம்பர் 1 வருவேங்கிறது வேற விஷயம். வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட சில கேட்டாங்க கேள்விகள் இன்டர்வியூல. நான் வந்து எப்பவும் போல கோணலாவே பதில் சொன்னேன். எனக்கு வேலை கொடுக்கல, சரியா? ஆனா அந்த 25 ரூபாய்க்கு அவன் ஏதோ ஒரு கேள்வி கேட்கறான். இந்த மாதிரி கம்ப்யூட்டரை ஆபரேட் பண்றான், மைக்ரோ ப்ராசஸர் ஆபரேட்டர் அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைப்ரைட்டர்ல ஒரு மெஷினை டைப் பண்றதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு மெஷின்ல டைப் பண்ணா இன்னொரு விஷயம் வரும் அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கு ஆபரேட் பண்ணிட்டு அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் கூட சொல்ல செய்தி 9999 வீடியோ கேசட் ரெக்கார்டர் போயிடுச்சு, வீடியோ கேசட் போயிடுச்சு. இதே மாதிரி எல்லாமும் போயிடும், ஏதாவது ஒண்ணு மாறும். மாறுற போது புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். இது என்ன பண்ணும்? கோடிங் எழுதுற ஆளு, இதுல ப்ரோக்ராமிங் எழுதுற ஆளு, அவ்வளவு என்ஜினியருக்கு வேலை போயிடும் சொல்லும். ஆனா வேறு விதமான வேலையை உருவாக்கும். ஏதோ ஒரு 100 பேர் மட்டும் உலகம் பூரா எல்லா வேலையும் கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவன் ஒர்க் பண்ணுவான், அவன் இம்ப்ரூவ் பண்ணுவான். இந்த கோடிங்ல இருந்து அவன் இம்ப்ரூவ் பண்ணி அவன் புதுசா வேலைன்னா ஒண்ணு கண்டுபிடிப்பான். அதனால வேலை வாய்ப்பெல்லாம் போகவே போகாது. எப்படியும் மக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு இருந்தே தீரும். ஏன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு டார்வின் சொல்லிக்கிறான். இந்த ஃபிட்டஸ்டுக்கான மெட்டீரியல் அவனுக்கு கிடைச்சே தீரும். இல்லைன்னா இவன் எது ஃபிட்டஸ்ட்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போயிடுவான். அதுல ஒண்ணு கவலைப்பட வேணாம். 1980ல கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ன சொல்லுச்சு? எல்லாருக்கும் வேலை போயிடும், அதனால கம்ப்யூட்டரை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லுச்சு. LIC உள்பட எல்லா ஆபீஸும் எதிர்த்தது. இன்னைக்கு பார்த்தா கம்ப்யூட்டர் உங்களுக்கு வேலை கொடுக்குது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னா என்ன ஆகும் அப்படின்னுட்டு இன்னைக்கு 2024 சொல்லுது. எல்லாருக்கும் வேலை போயிடும் நாம நினைக்கிறோம். இது இனிமே எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா மக்களுடைய ஆசைகளும் தேவைகளும் ஏராளமாக இருக்குது. நீங்க ஒரு பையில போட்டு ஒரு பிராக்கெட்ல போட்டு இதுக்குள்ளதான் மக்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அவன் ஆசை ஏராளமா வளர்ந்துனே இருக்கும். சும்மா இப்ப ஸ்டீபன் போட்டாரு, ரோபாட்டு போட்டாரு, ஒரு பொண்ணு ரோபாட்டு போட்டு ஒரு ஆம்பளை மனுஷனை போட்டாரு. ஏன்னு கேள்வி கேட்டோமா இல்லையா?
அப்பவே நீங்க எதை போட்டாலும் ஒருத்தன் கேள்வி கேட்பான், இன்னொன்னு போடுன்னு சொல்லுவான். பத்தாது ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு அப்படின்னு இன்னொருத்தன் ஆரம்பிப்பான். அது பாட்டுக்கு வளர்ந்துக்கினே போகும். ஒன்னும் நீங்க கவலைப்பட வேண்டாம். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 வெரி மச். பார்க்கலாம். உலகம் சிம்பிள் தலைவர் சிம்பிள் ஆயிடும். சிம்பிள் சார். சார் இதெல்லாம் வேணாம் சார், சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் சார். மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், இந்த கடலை எங்க போச்சு? இப்ப எங்க போச்சு? அவங்க எல்லாம் என்னாச்சு வேலை எல்லாம்? ஸோ மாறி போச்சு, டோட்டலா மாறி போச்சு. இன்னைக்கு மொபைல் எல்லாருமே அவங்க நாம தான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ டெக்னாலஜி வந்து மாற கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர எல்லாமே மாறிடும், என்வாயரன்மெண்ட்டும் மாறிடும். ஐ திங்க் நேரம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நானு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் நன்றி நானு இன்னைக்கு சொல்லாததெல்லாம் நாளைக்கு சொல்றேன். நன்றி. ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனா போச்சு. வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நல்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாரும் கொடுத்தீங்க. வசந்தி மேடம் முதல் கொண்டு எல்லாருமே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.